भक्तामृतं विश्वजनानुमोदनम् सर्वार्थदं श्रीषट्कोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழுதினாடென்னும் தென்குருகூரென்னும் மறுவினிய வண்பொருநலென்னும் அருமறைகள் அந்தாதி செய்தார் நடியினையே எப்பொழுதும் சிந்திய நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வண்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெருங்கீர்த்தி ராமானுசமுனிதன் பாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெருஞ்சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வார்த்தைகளும் சோலை மதிளரங்கர் வண்புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க இறை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல். ஸ்ரீசைலேஷதயாபாத்ரம் தீபக்த்யாதிகுணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம் பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீஷட்கோபவாங்மயம் சஹஸ்ரசாகோபனிஷத்சமாகமம் நமாம்யஹம் திராவிடவேதசாகரம் மிக்கவிரநிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகித் தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல். திவ்ய பிரபந்த தாரையிலே திருவாய்மொழியை அனுபவித்துக் கொண்டு வருகிறீர்கள். அதிலே இன்று வைகுந்தா மணிவண்ணனே என்று தொடங்கக்கூடிய ஆச்சரியமான திருவாய்மொழியினுடைய அர்த்த விசேஷங்களை அனுபவிக்க உள்ளீர்கள். அடியேன் சொல்லி அனுபவிக்க இருக்கிறேன். இந்த திருவாய்மொழியினுடைய பிரவேசத்தை முதலிலே நாம் அனுபவிக்கலாம். ஆழ்வார் இதற்கு முன் திருவாய்மொழியிலே எம்பெருமான் நித்தியசூரிகளோடு வந்து கலக்க சந்தோஷப்பட்டார். சந்தாபம் தீர்ந்த சடகோபன் என்று திருவாய்மொழி 105 மணவாள மாமுனிகள் கூறுகிறார். அடியார்கள் குழாங்களை கூட வேண்டும் என்கிற ஆசை இருந்தது நம்மாழ்வாருக்கு. அந்த ஆசை நிறைவேற பெற்றார் ஆழ்வார் இதற்கு முன் திருவாய்மொழியிலே. அந்த சந்தர்ப்பத்திலே ஆழ்வாரோடு கலந்தவுடனே யாருக்கு பிரீத்தி அதிகம் என்றால் ஆழ்வாருக்கு தான் உகப்பு நல்லா ஏற்பட்டிருக்கும் என்று நாம் நினைக்கக்கூடும். இல்ல, அடியனை காட்டிலும் அந்த எம்பெருமானுக்குத்தான் உகப்பு அதிகம்
என்று இந்த திருவாய்மொழியிலே சொல்லுகிறாராம். அப்போ முன் திருவாய்மொழியிலே ஆழ்வாரோடு கூடுகிறான் எம்பெருமான். அந்த சம்ஸ்லேஷத்தினால யாருக்கு உகப்பு அதிகம், யாருக்கு உகப்பு ஏற்பட்டது அப்படின்னா, அதோ அவனுக்கு எவ்வளோ உகப்பு ஏற்பட்டிருக்கு பாருங்களேன் அப்படின்னு சொல்லக்கூடியதான திருவாய்மொழி என்ற ஒரு விஷயம் இந்த இடத்துல காட்டப்படுகிறது. அப்போ ஆழ்வாரிடத்துல பகவானுக்கு அவ்வளவு உகப்பு, ஆழ்வாருடைய அனுபவத்தினால அவ்வளவு உகப்பு என்கிற விஷயங்கள் இந்த இடத்துல காட்டப்படுகிறது. அதற்கு மேலே ஆழ்வார் ஊனில் வாழ்வுயிரை அப்படின்னு திருவாய்மொழியில கடைசியில தொழிக்கின்ன வானி நிலம் சுடராழி சங்கேந்தி அழிக்கின்ன மாயப்பிரான் அடியார்கள் குழாங்களையே உடன் கூடுவது ஹொலோன்னு பிரார்த்திச்சிருந்தார். இப்ப அந்த இடத்துல ஆழ்வாருக்கு எம்பெருமான் அளவு காதல் சென்று நிற்காமல் எம்பெருமானுடைய அடியவர்கள் அளவும் அது ஏறி பாய்ந்தது. அதே போலத்தான் இந்த திருவாய்மொழியிலே ஆழ்வார் அளவும் பிரீத்தி இல்லாமல் ஆழ்வாருடைய சம்பந்திகள் அளவும் எம்பெருமானுடைய பிரீத்தி ஏறி பாய்கிறது என்கிற விஷயம் காட்டப்படுகிறது. அதற்கு மேலே முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் முதல் பத்திலிருந்து பல இடங்களிலே அனுபவித்திருப்பீர்கள். வளவேழுலகுல, பொறுமானியழ்படை அந்த திருவாய்மொழியில அந்தந்த இடங்கள்ல ஆழ்வார் ஐயோ அடியன் ரொம்ப நீசன், அடியன் தேவரையனோட சேர தகுதி படைத்தவனே கிடையாது அப்படின்னு விலகுவதுண்டு. அந்த மாதிரி தான் இதற்கு முன் திருவாய்மொழியிலும் அல்லாவி உள்கலந்த அப்படிலாம் சொல்லி இருக்கிறார். அல்லாவின்னு சொல்லி தம்மை நிந்தித்துக் கொள்வது போல் பகவானுக்கு தோன்றுகிறது. இந்த மாதிரி நைச்சானுசந்தானம் எல்லாம் பண்ண தொடங்கினாலே பகவானுக்கு ஒரே பயமா. என்ன பயம் அப்படின்னா, இந்த ஆழ்வார் முதல் பத்திலிருந்து எப்போ விலகலான்னு பார்த்துட்டு இருக்கார். எப்படியோ இவரை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று நாமும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவர் திரும்பி விலகிவிட்டால் என்னதான் செய்வது அப்படின்னு எம்பெருமானுடைய திருவுள்ளத்துல ஒரு பயமா. அப்போ அந்த எம்பெருமானை பார்த்து ஆழ்வார் சொல்றாரு, மா சுச்சஹா, வருத்தப்படாதே பயப்படாதே என்றாராம். ரொம்ப ஆச்சரியமா நம்ம ஆச்சாரியர்கள் காட்டுகிறார்கள். கண்ணன் பகவத்கீதையிலே சரம ஸ்லோகத்திலே அர்ஜுனனுக்கு, அர்ஜுனன் என்கிற வியாசத்திலே நமக்கு மா சுச்சஹா, வருத்தப்படாதே கவலை கொள்ளாதேன்னு சொல்லியிருக்கான். அந்த மாதிரி எம்பெருமானுக்கே கவலை கொள்ளாதேன்னு சொல்லி ஆழ்வார் இந்த திருவாய்மொழியிலே காட்டுகிறார் அப்படின்னு சொல்றார். எம்பெருமானுக்கு என்ன கவலைனா, இதுதான் கவலை, இவன் எங்கேயாவது விட்டுவிட போறாரோ அப்படின்ற கவலை. இங்க சொல்றார், சிக்கன பிடித்தேன், உன்னை நல்லா கெட்டியா பிடிச்சுட்டேன், இனிமே விடவே மாட்டேன்பா அப்படின்னு சொல்லி அந்த எம்பெருமானுக்கு அபயப்பிரதானம் பண்ணுகிறார் ஆழ்வார். இதை சொல்லிக்கொண்டு வரும்பொழுது அது எனக்கு ஒரு வார்த்தை ஞாபகம் வருகிறது. வார்த்தா மாலையில வரக்கூடிய வார்த்தை. துவயத்துல 2 கண்டங்கள், பூர்வ கண்டம் உத்தர கண்டம்னு சொல்லுவார். பூர்வ கண்டத்துல சரணாகதியை பத்தின பேச்சு ஏற்பட்டிருக்கிறது. உத்தர கண்டத்துல கைங்கரியத்தை பத்தின பேச்சு, கைங்கரிய பிரார்த்தனைன்னு சொல்றோம். எம்பெருமானை நோக்கி சரணாகதி நாம் பண்ணுகிறோமா? சரணாகதி பண்ணின உடனே இவன் சரணாகதி பண்ணியிருக்கிறானே, எந்த பலத்தை குறித்து சரணாகதி பண்ணியிருக்கிறான் அப்படின்னு ஒரு கவலை இருக்குமா பகவானுக்கு. நாம் எப்பொழுது உத்தர கண்டத்தை அனுசந்தித்து அப்பா கைங்கரியம் தான் வேணும்னு சொல்றோமோ அந்த எம்பெருமானுக்கு அந்த கவலை எல்லாம் தீர்ந்து விடுகிறதாம். என்னதான் கேட்க போறானோ தெரியலையே, என்னை கேட்டு விட்டா நல்லது, கைங்கரியத்தை கேட்டு விட்டா நல்லதுன்னு சொல்லி எம்பெருமானுடைய மனசிலே ஒரு கவலை இருக்க, அந்த சந்தர்ப்பத்தில நாம் உத்தர கண்டத்தை அனுசந்தித்து விட்டோமே ஆனால் மாசுச்சஹான்னு அவனுக்கு சொன்ன மாதிரி இருக்குமா. கவலைப்படாதப்பா, நீதான் வேணும், உன்னுடைய கைங்கரியம் தான் வேணும். அப்போ சரம ஸ்லோகத்துல அவன் நம்மை குறித்து மாசுச்சஹா, வருத்தப்படாதுன்னு சொல்லிட்டான். நாம் அவனுக்கு எப்பொழுது மாசுச்சஹான்னு சொல்லலாம் அப்படின்னா, வேற ஒன்னும் வேண்டாம் எனக்கு, நீயே சரண்னு சொல்லியாச்சு, உன்னுடைய கைங்கரியம் தான் வேணும்னு சொல்லிட்டோமே ஆனால் அவனுக்கு நாம் மாசுச்சஹான்னு சொல்ற மாதிரி இருக்குமா. சரி, அதுவும் ஞாபகம் வந்தது, சொன்னேன். ஆக இந்த திருவாய்மொழியிலே முக்கியமாக இந்த விஷயங்கள் எல்லாம் கூறப்படுகின்றன. 3 விஷயங்களை பார்த்தோம். எம்பெருமானுக்கு ஆழ்வாரிடத்துல உகப்பு. 2வது, எப்படி ஆழ்வாருக்கு எம்பெருமானுடைய அடியவர்கள் அளவும் பிரேமம் சென்று இருக்கிறதோ அதே போலத்தான் எம்பெருமானுக்கு ஆழ்வாருடைய சம்பந்திகள் அளவும் பிரீத்தியானது ஏற்பட்டிருக்கிறது அப்படின்றது. 3வது, இது ஆழ்வார் பகவானுக்கு சொல்லக்கூடிய மாசுச்சஹா, வருத்தப்படாதே, நான் பிடிச்சுட்டேன்,
உன்னை விடப்போவது கிடையாதுன்னு மாசுச்சகான்னு சொல்லக்கூடிய திருவாய்மொழி. இதை முதல்ல நாம் மனசுல வாங்கிக் கொள்ள வேண்டியது. இதற்கு மேல பாசுரங்களுக்குள்ள நுழையலாம். பெரிய பெரிய பாசுரங்கள். ஒவ்வொரு பாசுரத்தினுடைய எல்லா பதங்களையும் விரித்துரைக்க முடியுமான்னு தெரியவில்லை. சந்தர்ப்பத்துக்கு சமயத்துக்கு ஏற்ப எந்தெந்த இடங்கள்ல எந்த அளவுக்கு விவரிக்க முடியுமோ பார்த்து விவரிக்கிறேன். இந்த திவ்ய பிரபந்த தாரையே எல்லா பாசுரங்களுடைய அர்த்தங்களையும் முழுக்க தெரிந்து கொள்வதற்குன்னு கிடையாது. ஆனா ஒரு நாள் ஒரு திருவாய்மொழி அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு உரைக்க முடியும். அதுக்கு மேல உங்களுக்கு ஆர்வம் கிளம்ப வேண்டும். இங்க வார்த்தை இருக்கே, இதுக்கு என்ன தாத்பரியமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் கிளம்பி நீங்கள் காலக்ஷேபங்கள் எல்லாம் கேட்டு பூர்த்தியா அன்வயித்து நன்றாய் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நோக்கம். ஆகையால் ஓரளவுக்கு விரிவாக ஓரளவுக்கு சுருக்கமாக வைத்துக் கொண்டாலும் சரி, அவ்விதமாக அனுபவிக்கலாம். முதல் பாசுரம், வைகுந்தா மணிவண்ணனே என் பொல்லா திருக்குறளாய் என்னுள் மன்னி, என் பொல்லா திருக்குறளா என்னுள் மன்னி, வைகும் வைகள் தோறும் அமுதாயவானேரே, செய்குந்தா வரும் தீமையும் அடியார்க்கு தீர்த்து அசுரர்க்கு தீமைகள் செய்குந்தா, உன்னை நான் பிடித்தேன் கொள் சிக்கனவே. இந்த பாசுரத்துல முக்கியமான வார்த்தை என்னன்னா, உன்னை நான் பிடித்தேன் கொள் சிக்கெனவே. சிக்கென பிடித்தேன். சிக்கென பிடித்தேன்னா கெட்டியா பிடிச்சுட்டேன்னு அர்த்தம். இந்த பிடிச்சுண்டே எப்போ விடுவேன்னு தெரியலன்னு கிடையாது. சிக்கன பிடித்தேன், நல்லா கெட்டியா பிடிச்சுட்டேன், நீ கவலையே பட வேண்டாம், உன்னை நான் விடுவதாக இல்லை என்பதனை காட்டுறார். முதல்ல எம்பெருமானை பார்த்து 3 வார்த்தைகளை சொல்கிறார். விழிச்சொற்கள், வைகுந்தா மணிவண்ணனே என் பொல்லா திருக்குறளா. வைகுந்தன் அப்படின்னு சொன்னா வைகுண்டத்தில் இருக்கக்கூடியவன், அங்க இருக்கக்கூடிய எம்பெருமான் தான் தன்னோடு கலந்தான் அப்படின்னு ஆழ்வார் எண்ணுகிறார் போலும் வைகுந்தா என்று கூப்பிடுகிறார். மணிவண்ணனே, மணி போன்ற அழகான திருநிறம் படைத்தவனேன்னு அர்த்தம். என் பொல்லா திருக்குறளா, குரலாக வந்தவனே, வாமனாவதாரம் செய்தவனேன்னு அர்த்தம். இதுல திருக்குறள்னு சொல்லலாம். அது என்ன சுவாமி, பொல்லா திருக்குறள் என்ன சுவாமி, நல்லவன் தானே அப்படின்னா 2 விதமா சொல்றேன். இங்க வியாக்கியானம் 2 விதமா செய்யப்படுகிறது. பொல்லா அப்படின்ற வார்த்தைக்கு பொல்லாத அப்படின்னு அர்த்தம். இதுக்காக சொல்லுகிறார் என்றால், ஒண்ணு விபரீத லட்சணை அப்படின்னு சொல்லப்படுறது. ரொம்ப நல்லவன்னு தான் சொல்ல வந்திருக்கிறார், ஆனா பொல்லா அப்படின்னு சொல்லி விபரீத லட்சணையாலே சொல்லுகிறார் அப்படின்றது ஒரு நிர்வாகம். அல்லது இவருக்கு பொல்லான்னு சொல்லணும்ன்ற எண்ணம் இல்லை, ஆனால் பக்கத்துல இருக்கக்கூடியவர்களை எல்லாம் பார்க்கிறார். உலகத்தார் இருக்காளே, ஏதோ ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா கண்ணெச்சில் செய்து விடுவார்கள். கண்ணெச்சில் பட்டுவிடும் எம்பெருமானுக்கு. ஆகையால் பார்த்து நல்ல திருக்குறளன் அப்படின்னு சொன்னா ரொம்ப நல்லவனோ அப்படின்னு கண்ணெச்சில் பட்டுடுமா. அதனால பொல்லா திருக்குறளா அப்படின்னு சொல்லி கண்ணெச்சில் படாதபடி அருளி செய்கிறார் என்று விதமாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க பரத்தும் சொல்லப்பட்டது, வடிவழகு சொல்லப்பட்டது. எப்போ வாமனாவதாரம்னு பார்க்கிறோமோ அப்போ சௌலபியம் சொல்லப்பட்டது. எம்பெருமான் பாருங்க, சர்வேஸ்வரன் இருக்கக்கூடியவன் ஒரு தன்னிடத்துல பிரார்த்தித்து கொண்டு வந்திருக்கிறான், அதுதான் பரம சௌலபியம். அப்ப இந்த 3ம் சேர்ந்தால் ஆச்சாரியர்கள் பல இடங்கள்ல சொல்லுகிறார்கள். முதல் பத்தினுடைய கடைசியில கூட அனுபவித்திருப்பீர்கள். மணியை வானவர் கண்ணனை தன்னதோர் அணியை அப்படின்னு இடத்துல நம்பியை தென் குறுங்குடி நின்ன செம்மோனே திகழும் திருமூர்த்தியை, இந்த மாதிரி பாசுரங்கள்லாம் அடிக்கடி சொல்லுவது உண்டு. பரதத்துவம் எம்பெருமான் சர்வேஸ்வரன் இருக்கிறான். அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா 3 சேர்க்கணுமா. பரத்வம், சௌலபியம், வடிவழகு, இந்த 3ஐயும் சேர்த்து ஒரு தத்துவத்தை உண்டாக்கினால் அதுதான் பரதத்துவம் அப்படின்னு சொல்லி இது நம் ஆச்சாரியர்கள் அழகா காட்டுகிறார்கள். இங்க 3 வந்துடுத்து பத்தில, வைகுந்தா மணிவண்ணனே என் பொல்லா திருக்குறளா, என்னுள் மன்னி, வைகும் வைகல்தோறும் அமுதாய வானேரே. என்னுள் மன்னி, என்னிடத்திலே நீ பொருந்தி இருக்கிறாய். நீ இருக்கக்கூடிய ஒவ்வொரு க்ஷணமும், ஒவ்வொரு காலமும், ஒவ்வொரு க்ஷணமும் வைகும் வைகல்தோறும் அமுதாய வானேரே, அமுதாய வானேரே அப்படின்னு சொல்லி நீ ரொம்ப அமுதமாக இருக்கிறாய் என்பதனை தெரிவிக்கிறார். வைகும் வைகல்தோறும் அப்படின்றதுனால காலம் செல்ல செல்ல, நாள் செல்ல செல்ல அபூர்வவத் போக்கியனாய் இரானின் நான்.
இப்போ பொதுவா ஒரு விஷயத்த மறுபடியும் மறுபடியும் அனுபவிச்சுட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்ன ஆகும், முதல்ல இருக்கக்கூடிய அனுபவம் மாதிரி கடைசி வரலும் இருக்காது. என்ன இருந்தாலும் ஓரளவுக்கு அந்த அனுபவம் என்பது திகட்டி விடும், அந்த மாதிரி ஆகும். ஆனா எம்பெருமானாகிற வஸ்து இருக்கிறதே, அதை அனுபவிக்க அனுபவிக்க அது மேன்மேலான அமுதமாகவே இருக்கிறதாம். அதைத்தான் இந்த இடத்துல தெரிவிக்கிறார். என்னுள் மன்னி வைகும் வைகள் தோறும் அமுதாய வானேரே. நாள் செல்ல நாள் செல்ல இன்னுமே போக்கியமா இருக்கக்கூடியவனான எம்பெருமான் வைகும் வைகள் தோறும் அமுதாய வானேரே. அதனால் தெரிவிக்கிறார், செய்குண்டாவரும் தீமை உன் அடியாருக்கு தீர்த்து. இதை பலவிதமாக பிரிக்கிறார்கள். ஒண்ணு மட்டும் அடின்னு சொல்றேன். தாவரும் தீமை, செய்கும் தாவரும் தீமை. தீமைன்னு சொன்னா நாம் பண்ணியிருக்கக்கூடிய பாவங்கள், அதெல்லாம் நாம் பண்ணியிருக்கக்கூடிய பாவங்கள். செய்கும் அப்படின்னு சொன்னா செய்யப்பட்ட மாதிரி தாத்பரியம். தாவரும் அப்படின்னு சொன்னா அதை தாவுவதற்கு கடப்பதற்கு அரிதாக இருக்கிறது. ஆகையால் செய்கும் செய்யப்பட்டு, தாவரும் தாவுவதற்கு கடப்பதற்கு அரியதா இருக்கக்கூடிய தீமைகள். செய்கும் தாவரும் தீமை உன்னடியார்க்கு தீர்த்து. பெருமான் என்ன பண்ணுகிறான், தன்னுடைய அடியவர்களுக்கு அவர்கள் செய்திருக்கக்கூடிய தீமைகள் அவைகள் எல்லாம் போம்படியாக செய்து விடுகிறான், அவற்றை எல்லாம் தீர்த்து விடுகிறான். செய்குந்தாவரும் தீமை உன் அடியார்க்கு தீர்த்து, உன் அடியார்க்கு தீர்த்து அசுரர்க்கு தீமைகள் செய்குந்தா. எம்பெருமான் அடியவர்களுடைய பாவங்களை எல்லாம் தீர்த்து விடுகிறான். தீர்த்து விட்டு என்ன பண்ணுகிறான்னா, அசுரர்க்கு தீமைகள் செய்கிறான். இப்ப தன்னுடைய பக்தர்களுடைய பாவத்தை போக்கிட்டான். அது எங்க ஏத்தி விடுறது அப்படின்னா, இந்த அசுரர்கள் இருக்கிறார்கள், விரோதிகள், பக்தர்களுடைய விரோதிகள் அசுரர்கள். அப்படிப்பட்ட அசுரர்களுக்கு தீமைகள் எல்லாம் செய்கிறான். இவாளுடைய தீமையை தீர்த்தான். அப்போ இங்கே எடுத்துட்டு நேரம் அந்த அசுரர்களுக்கு அதையே செய்து விட்டான் நாம் எம்பெருமான். இது பொதுவா எம்பெருமான் பண்ணுவதாக பல இடங்கள்ல பார்க்கிறோம். ஸ்ரீராமாயணத்துல சமுத்திரனை குறித்து எம்பெருமான் அம்பு தொடுத்திருந்தான். அந்த சமுத்திரராஜன் வந்து நிற்க பார்த்து, உனக்கு விரோதிகள் யாரேனும் இருந்தால் அவர்கள் மேல இந்த அம்பை செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டான் எம்பெருமான். அப்போ அதுவரையிலும் இவர் மேல தொடுக்கப்பட்டதுதான் அந்த அம்பு. ஆனா எப்பொழுது அவர் கைகூப்பி கொண்டு வந்தாரோ அப்போ பக்தனைட்டர். அந்த பக்தனுடைய விரோதிகளை அந்த அம்பு கொண்டே முடிக்க பார்க்கிறான் எம்பெருமான். அதே போலத்தான் நம்முடைய தீவினைகள் நாம் செய்ததுதான். அந்த தீவினைகளால நாம் மேல துக்கத்தை அனுபவிக்க போகிறோம், நமக்குன்னு இருக்கக்கூடியதுதான். ஆனா நாம் எம்பெருமானை அடைந்து விட்டோமேயானால், ஆசிரியர்கள் ஆனோமேயானால், அதே அம்பு அதே தீவினை நம்மிடத்துல வராதபடி விரோதிகளுக்கு எம்பெருமான் கொடுத்து விடுகிறான். விஷந்த பாபகிருத்தியாம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. பொதுவா ஒரு பக்தன், அந்த பக்தன் பண்ணியிருக்கக்கூடிய புண்ணியங்கள், அந்த புண்ணியங்களை எல்லாம் அவனுக்கு சுகிருத்தா இருக்கக்கூடியவர்களுக்கு எம்பெருமான் கொடுக்கிறானாம். அவர்களை எதிர்த்திருக்கக்கூடியவர்களுக்கு அவருடைய பாவங்களை எல்லாம் கொடுக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதான் இந்த இடத்திலேயும் செய்குந்தாவரும் தீமையும் அடியார்க்கு தீர்த்து அசுரர்க்கு தீமைகள் செய் குந்தா. இதுல செய் குந்தா அப்படின்னு சொன்ன இந்த குந்தா என்கிற வார்த்தை எம்பெருமானை பார்த்து கூப்பிடுகிறார், குந்தா என்று. இதுல குருந்தம் அப்படிங்கிறதுதான் குந்தம் என்று வந்திருக்கிறது. அதனுடைய மலர் போல வெளுப்பா இருக்கக்கூடியவன், சுத்த ஸ்வபாவன் அப்படின்ற அர்த்தத்துல வந்திருக்கிறது. அது என்ன சுத்தி எம்பெருமானுக்கு இருக்கு அப்படின்னா, ஆசிரியர்கள் பக்கலிலே எம்பெருமானுக்கு பாரபட்சம் உண்டு. அந்த பாரபட்சம் உண்டுன்றதுதான் எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய சுத்தியா. அந்த பாரபட்சமாகிற சுத்தி உடையவனே என்று ஒரு அர்த்தம் சொல்லப்படுகிறது. அல்லது சஹஸ்ரநாமத்துல குந்தஹா அப்படின்னு சொல்லி எம்பெருமானுடைய திருநாமம், அந்த திருநாமத்தை இட்டு கூப்பிடுவதாகவும் கொள்ளலாம். குந்தா உன்னை நான் பிடித்தேன் கொள் சிக்கனவே. உன்னை நான் பிடித்தேன், ஆசிரித பக்ஷபாத்தியா இருக்கக்கூடிய உன்னை நான், எப்படிப்பட்ட நான், ஆடி ஆடி அப்படின்ற திருவாய்மொழியை அனுபவித்திருப்பீர்கள். அதுல எவ்வளவு வருத்தத்துல ஆழ்ந்திருந்தார் ஆழ்வார். அப்படிப்பட்ட நான் பிடித்தேன் கொள், பிடித்தேன், உன்னுடைய திருவடிகளை கெட்டியா பிடிச்சுட்டேன், சிக்கன பிடித்தேன். இங்க கொள் அப்படின்னு சொல்றார். சில சமயங்கள்ல பிடித்தேன் கொல் அப்படின்னு சேவித்து விடுவோம், அப்படி கூடாது. கொள் அப்படின்னு சொல்லி வார்த்தை. கொள் அப்படின்னா தேவரையருடைய திருவுள்ளத்திலே கொள்ள வேண்டியது அப்படின்னு சொல்லி இங்க அர்த்தம். உன்னை நான் பிடித்தேன் கொள்
சிக்கெனவே, சிக்கன பிடித்தேன், கெட்டியா பிடிச்சுட்டேன். எந்த அளவு கெட்டியானா, தேவரீரே விலகி போக சொன்னாலும் இனிமே போறதா இல்லை. முன்னாடி விலகி போயிருக்கேன், ஆனா இனிமே அது கிடையவே கிடையாது, அவள் கவலையே கொள்ள வேண்டாம், மா சுச்சஹா அப்படின்னு சொல்லிட்டார். திருவடியை பிடித்தேன்கள் சிக்கனவே. ஆக செய்குந்தா, அசுரருக்கு தீமைகள் செய் குந்தா, உன்னை நான் பிடித்தேன்கொள் சிக்கெனவே என்று பாசுரம். இது முதல் பாசுரம். முதல் பாசுரத்தில் எம்பெருமானை பலவிதமாக வர்ணித்து உன்னை நான் கெட்டியாக பிடித்து கொண்டேன்னு சொல்றேன். இதுல எம்பெருமானுடைய பல குணங்கள், பரத்வம், சௌலபியம், அழகு முதலான குணங்கள் எல்லாம் காட்டப்பட்டிருக்கா. எல்லாத்துக்கும் தாத்பரியம் என்னன்னா, இப்படிப்பட்ட உன்னை நான் பிடிச்சுக்காம எப்படி இருப்பேன், கண்டிப்பா பிடிச்சுக்கத்தான் செய்வேன் அப்படின்னு சொல்லுவதிலே தாத்பரியம். இது முதல் பாசுரம். இதற்கு மேல இரண்டாம் பாசுரம். சிக்கெனச் சிறிதோரிடமும் புறப்படா தன்னுள்ளே உலகுகளொக்கவே விழுங்கி புகுந்தான் புகுந்ததற்பின் மிக்க ஞான வெள்ளச் சுடர் விளக்காய் துளக்கத் தமுதமாய் எங்கும் பக்க நோக்கரியான் என் பைந்தாமரை கண்ணனே. எம்பெருமான் நம்மை வந்து கிட்டினான். அது முன் திருவாய் மொழியிலே அந்தாமத்தன்பு செய்து அப்படின்றதுல ரொம்ப ஆச்சரியமா அருளி செய்திருக்கிறார் ஆழ்வார். வந்த எம்பெருமான் எப்படி நிற்கிறான் என்பதனை இந்த பாசுரத்தில் அருளி செய்கிறார். எம்பெருமான் எப்படி வந்தானாம், சிக்கென சிறிதோரிடமும் புறப்படா தன்னுள்ளே உலகுகள் ஒக்கவே விழுங்கி புகுந்தான். இந்த புகுந்தான் அப்படின்றக்கா, எம்பெருமான் எனக்குள்ள புகுந்தான், என்னிடம் புகுந்தான், புகுந்து அனுபவம் கொடுத்தான் அப்படின்றதுல தாத்பரியம். அவன் புகுந்தானே, அவன் எப்படி புகுந்தான்னா சிக்கென புகுந்தான். அந்த சிக்கெனன்றத புகுந்தான் அப்படின்றதோட சேர்த்துக்க வேண்டியது. திருடமா கெட்டியா வந்துட்டான் அவன். அதாவது உண்மை நான் விடப்போவதில்லை அப்படின்னு தெரிவிக்கும்படியாக எபெருமான் வந்து சேருகிறான். அவன் சிக்கென புகுந்தான். அவன் புகும் பொழுது எப்படி புகுந்தான்றதை இனிமே வர்ணிக்கிறார் பாருங்களே. சிறிதோரிடமும் புறப்படா தன்னுள்ளே உலகுகள் ஒக்கவே விழுங்கி. எம்பெருமான் உலகங்களை எல்லாம் விழுங்கி இவரிடத்துல புகுந்துட்டானான். அதாவது பிரளய திசையிலே எம்பெருமான் உலகங்களை எல்லாம் தன்னுடைய வயிற்றிலே வைத்துக் கொண்டு ரட்சிப்பதுன்றத பல பாசுரங்களை நாம் அனுபவித்திருப்போம். எம்பெருமான் அப்படி ரட்சிக்கும் பொழுது ஒருத்தரையாவது விடுறானா அப்படின்னு கேட்டா இல்ல, எல்லாரையும் முழுக்க முழுக்க ரட்சிக்கிறான். அப்போ ஒரு ஒரு சேத்தனனோ ஒரு அச்சேத்தன பொருளோ, அதாவது எம்பெருமான் யாரையெல்லாம் உள்ளே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறானோ அதுல ஒன்னும் குறையாதபடி எல்லாவற்றையும் உள்ளே வைத்து கொண்டுதான் அவன் காக்கிறான். இங்க என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, உலகங்களை எல்லாம் காத்து அதுக்கு மேல சிக்கென புகுந்தான். சிறிதோரிடமும் புறப்படா தன்னுள்ளே உலகுகள் ஒக்கவே விழுங்கி. உலகங்களை எல்லாம் ஒரே சமயத்துல விழுங்கிட்டான். அதுல சிறிதோரிடமும் ஏதோ ஒரு சின்ன பகுதியும் கூட வெளியில விட்டு போகாதபடி எல்லாவற்றையும் எம்பெருமான் உள்ளே விழுங்கினான். விழுங்கி புகுந்தான். அது என்ன சொல்ல, ஏன் விழுங்கி புகுந்தான் அப்படின்னா, ரொம்ப ஆச்சரியமாக ஒரு விஷயம் இந்த இடத்துல ஈட்டுல காட்டப்படுகிறது. நாம் ஆழ்வாரை அனுபவிக்கும் போது செருப்பு வைத்து திருவடி தொடப்புக்கா போலே ஆகவொண்ணாது என்று பார்த்து ஜெகத் ரக்ஷணத்துக்கு வேண்டும் சம்விதானம் எல்லாம் பண்ணி அனன்யபரனாய் அனுபவித்து போகமாட்டாதே இருந்தான் என்று ஆரம்பிக்கிறார் நம்பிள்ளை தம்முடைய வியாக்கியானத்துல. அதாவது எம்பெருமான் ஆழ்வாருடைய இடத்துல புகுந்து விட வேண்டும், ஆழ்வார் திருவுள்ளத்துல புகுந்து விட வேண்டும்னு சொல்லி எண்ணினானாம். அந்த சமயத்துல அவன் யோசித்து பார்க்கிறான், இந்த பக்கம் உலகங்களை எல்லாம் காக்க வேண்டி இருக்கிறது, உலகத்துக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் பண்ண வேண்டி இருக்கு, இதையெல்லாம் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி எம்பெருமான் ஒரு நிர்ணயத்துக்கு வருகிறான். ஏன் அப்படின்னா, எம்பெருமான் யோசித்து பார்க்கிறானாம், ஒருவேளை இந்த காரியம் எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆழ்வார் திருவுள்ளத்திலே புகுந்து விட்டால் அப்ப என்ன ஆகும், ஆழ்வாரோட அனுபவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஐயோ அந்த உலகங்களுக்கு எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கேன்னு சொல்லி தோணிகிட்டே இருக்குமா. அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் பாருங்களே, செருப்பு வைத்து திருவடி துழப்புக்கா போலே. சில சமயங்கள் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, கோயிலுக்கு வரக்கூடியவர்கள் அவர்கள் வருவார், செருப்பு போட்டுன்னு வந்திருப்பார். வந்தவர்கள் கோபுர வாசல்ல ஏதோ ஒரு இடத்துல கிடைச்ச இடத்துல செருப்பை வைத்து உள்ளே சேவிப்பதற்காக செல்வார்கள். அங்க போன உடனே எம்பெருமான சேவிக்கணும், எம்பெருமானம் அனுபவிக்கணும். ஆனா மனசெல்லாம் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டா,
ஐயோ செருப்பு வச்சுட்டு வந்துட்டோமே, அது இருக்குமா, போறதுக்குள்ள யாரா தூக்கிட்டு விடுவாளா அப்படின்னு சொல்லி மனசு அதை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிடுமா. அப்ப அந்த மாதிரி வந்தது இதுக்காக எம்பெருமானை சேவிப்பதற்காக அந்த மனசு எங்க போயிடுறது, ஐயோ அது ஒண்ணு இருக்கே அப்படின்னு சொல்லி தோன்றது. அந்த மாதிரி எம்பெருமான் அப்படி நமக்கு ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறானாம் எம்பெருமான். அப்போ தான் ஆழ்வாரை அனுபவிப்பதற்காக செல்லும் பொழுது ஏதோ ஒரு காரியத்தை பாக்கி வச்சுட்டு சென்றால், ஐயோ அந்த காரியம் பாக்கி இருக்கேன்னு தோணிட்டு இருக்கும். அதனால உலகங்களுக்கு பண்ண வேண்டிய காரியத்தை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு போகலாம். அப்படி இந்த காரியத்தை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு மேல எம்பெருமான் ஆழ்வாருடைய திருவுள்ளத்திலே சிக்கென புகுந்தான், திருடமா புகுந்துட்டான். அது மேல சொல்றார், புகுந்ததற்பின் புகுந்துட்டான், புகுந்ததற்பின் அதற்கு மேல வந்தானா, வந்து சேர்ந்த உடனே மிக்க ஞான வெள்ளச் சுடர் விளக்காய் துளக்க தமுதமாய். எம்பெருமான் ஆழ்வாரிடத்துல புகுந்த உடனேதான் என்ன ஆகிறானாம், ஞான வெள்ள சுடர் விளக்காய். ஞான வெள்ளம், அந்த ஞான வெள்ளத்தால் வந்த மிக்க தேஜஸ், அதிகமான தேஜஸை உடையனாய் எம்பெருமான் இருக்கிறானாம். சுவாமி எம்பெருமானுடைய ஞான வெள்ளம் அது இன்னும் இப்பதான் வெள்ளமிட்டு ஓடுவது போலவும், அதுக்கு மேல எம்பெருமானுக்கு அதனால ஒரு புகர் ஏற்படுவது போலவும் சொல்லப்பட்டிருக்கே அப்படின்னு சொன்ன. எம்பெருமான் எப்பொழுதுமே சர்வஜன் தான். ஆனா எம்பெருமான் ஆழ்வாரிடத்துல வந்தவுடனே எம்பெருமானுடைய சார்வஜ்யம், அவனுடைய இந்த தன்மைக்கே ஒரு புகர் ஏற்படுகிறதா, அது ஒளிவிட்டு விளங்கக்கூடியதாக இருக்கிறதா. ஒரு சேத்தனனை பெற்று எம்பெருமான் அவ்விதமான விகாரத்தை அடைகிறான். எம்பெருமானுக்கு நம் போல கர்மத்தினால விகாரங்கள் ஒரு மாறாட்டெல்லாம் கிடையாது. ஆனால் ஒரு அடியவனை பெறும் பொழுது எம்பெருமான் அவ்விதமாக ஒரு விகாரத்தை அடைகிறான் என்று இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. மிக்க ஞான வெள்ள சுடர் விளக்காய் துளக்கத்து. அதற்கு மேல எம்பெருமான் அவனுக்கு உள்ள ஒரு நடுக்கம் இருந்ததாம், உள் நடுக்கம். என்ன அப்படின்னு சொன்னா, ஆடி ஆடி அப்படின்றதுல ஆழ்வார் இருந்த நிலையை பார்த்து எம்பெருமான் ஆடி போயிட்டான். அவனுடைய அந்த நடுக்கமானது இந்த சந்தர்ப்பத்துல தீர்ந்து விட்டது. ஆழ்வாரை நாம் பெற்றுவிட்டோம். ஆழ்வார் அந்த சந்தர்ப்பத்துல நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள். அவர் தெரிவிக்கிறார் அதுல, என்னுடைய ஆத்ம வஸ்துவே வெந்து போக தொடங்கி விடுகிறதுலாம் அனுபவித்திருப்பீர்கள் அப்படி ஆழ்வார் அருளி செய்வதை. அப்போ அந்த இடத்துல ஆழ்வாருடைய நிலையை பார்த்து கவலை கொண்டிருந்த பகவான் இங்க வந்தான், அனுபவம் எல்லாம் ஆச்சு. ஆழ்வாரும் சொல்லிட்டார், நன்னா அவனை கட்டியா பிடிச்சுட்டேன்னு சொல்லி அவனுடைய ஜுவரம் எல்லாம் தீர்ந்து விட்டது, நடுக்கம் எல்லாம் தீர்ந்து விட்டது. துளக்கற்று அமுதமாய் அவன் ரொம்ப உகந்து இருக்கிறான். அவனுக்கு உகப்பு அதிகமாக ஆக ஆழ்வாருக்கு அது பெரிய நல்ல போகமாக இருக்கிறது. ஆகையால் அமுதமாய் அவன் அமுதமாக போக்கியனாக இருக்கிறான். அப்படி இருக்க மிக்க ஞான வெள்ள சுடர் விளக்காய் துளக்காற்று அமுதமாய் எங்கும் பக்கனோ கரியான். உள்ள வந்த எம்பெருமான் விராட்டியே வந்து கூப்பிட்டாலும் கூட அவளை பார்க்காமல் ஆழ்வாரையே அனுபவிச்சுருக்கானான். பிரவேசத்துல பார்த்தோம் இல்லையா, எம்பெருமானுக்கு ஆழ்வாரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரீத்தி இதோ இந்த இடத்துல தெரிகிறது. எங்கும் பக்கனோ கரியான், பிராட்டி பின்னே வந்து அணைத்தாலும் விளங்க பார்க்கிறீலன் அப்படின்னு சொல்லி வியாக்கியானம், பெரியவாச்சான்பிள்ளை வியாக்கியானம். எம்பெருமான் ஆழ்வாரை தவிர வேற எதையும் பார்க்காமல் அப்படியே இருக்கிறான் என்பது பல சரித்திரங்களிலும் இதை நாம் பார்த்திருக்கிறோம் இல்லையா. இந்த மாதிரி இங்கே ஆள வந்தார்க்கு குருகை காவலப்பன் அருளி செய்த வார்த்தை அப்படின்னு சொல்லி காட்டுகிறார்கள். குருகை காவலப்பன் எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டிருப்பார், யோகத்திலே இருந்து கொண்டு. அவரிடமிருந்து யோக ரகசியத்தை பெற வேண்டும் என்பதற்காக ஆள வந்தார் ஒரு சந்தர்ப்பத்திலே அங்க எழுந்தருளுகிறார். அந்த சந்தர்ப்பத்தில் என்ன ஆகிறதுன்னு சொன்னா, சுவாமி குருகை காவலப்பன் அவர் யோகத்திலே எழுந்தருளி இருப்பதை கண்டு ஆள வந்தார் சற்று விலகி நிற்கிறார். அவருடைய கண்ணில் படாதபடி அவர் யோகத்திலிருந்து வெளிவந்த உடனே அவரை சந்திக்கலாம் என்பதற்காக சுவருக்கு அப்பால் அப்படி எழுந்தருளி இருக்கிறார் ஆள வந்தார். அப்ப என்ன ஆகிறது அப்படின்னு சொன்னா, குருகை காவலப்பன் கண் திறந்து சொட்டை குலத்தார் யாரேனும் வந்தார் உள்ளீர்களோ அப்படின்னு சொல்லி கேட்கிறாராம். உடனே எல்லாருக்குமே அங்க ஆச்சரியம். அவர் கண் திறக்கவே இல்லை. ஆள வந்தார் வந்தது அவருக்கு எப்படித்தான் தெரியும்? சொட்டை குலம் அப்படின்றதுதான் நாதமுனிகளுடைய குலம், அதுல தோன்றியவர் தான் ஆள வந்தார். அப்ப எல்லாருக்கும் ஆச்சரியம். கேட்கறா, என்ன சுவாமி அப்படின்னா, அப்போ குருகை காவலப்பன் தெரிவித்தாராம்,
இல்ல, பொதுவா அடியன் எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒருவேளை பிராட்டிமார்களே வந்தாலும் கூட எம்பெருமான் அப்படி இப்படி அசைய மாட்டான், எப்பொழுதும் என்னோடு அனுபவித்துக் கொண்டிருப்பான். ஆனா இன்று என்னமோ தெரியல, அந்த சந்தர்ப்பத்துல அவன் யாரையோ எட்டி எட்டி பாக்குற மாதிரி இருந்தது. அப்போ கண்டிப்பா எம்பெருமான் எட்டி பார்க்கிறான் அப்படின்னு சொன்னா யாரோ இங்க வந்திருக்க வேண்டும், கண்டிப்பா நாதமுனிகளுடைய சம்பந்தம் பெற்றவர் வந்திருக்க வேண்டும் என்று தெரிந்தது அப்படின்னு குரஹிகாவலப்பன் தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. அப்போ எம்பெருமான் பிராட்டிமார்களையும் விட்டு அடியவர்களிடத்துல அவ்வளவு காதல் கொண்டவன், காட்டக்கூடியவன். அது இந்த இடத்துல பார்க்கலாம். எங்கும் பக்கனோ கரியான் என் பைந்தாமரை கண்ணனே. ஆடி ஆடி அதுல எம்பெருமானுக்கு ஆற்றாமை, ஆழ்வாருக்கு ஆற்றாமை, அதனால எம்பெருமான் அந்த எம்பெருமானுக்கு ஆற்றாமை, அதெல்லாம் ஒண்ணும் இல்லாமல் எம்பெருமானுடைய திருக்கண்கள் எல்லாம் நன்னா குளிர்ந்து இருக்கிறதாம் இந்த இடத்துல. என் பைன் தாமரை கண்ணனே அப்படின்னு சொல்லி, தாமரை போல் குளிர்ந்து இருக்கக்கூடிய கண் படைத்த எம்பெருமான் அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்துல தெரிவிக்கிறார். முதல் பாசுரத்துல சிக்கன பிடித்தேன்னு விஷயத்தை காட்டினார். இந்த இரண்டாவது பாசுரத்துல எம்பெருமான் எப்படி தமக்கு அனுபவத்தை கொடுத்தான் என்பதனை சொல்றார். இது அந்தாம தன்புல கொடுத்த அனுபவத்தை இந்த இடத்துல சங்கிரகமா தெரிவிக்கிறான்னு கொள்ளலாம். அந்த அனுபவத்தை கொண்டு எம்பெருமான் எப்படி இருந்தான் என்கிற விஷயங்களை எல்லாம் சேர்த்து சொல்றார். அப்ப எம்பெருமான் லோக வியாபாரம் எல்லாம் முடிச்சுண்டு இங்க வந்தான், நான் திருடமா இங்கதான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி வந்தான். சிக்கன புகுந்தான். புகுந்து அதுக்கு மேல அவனுடைய சகஜ சார்வஜ்யம், எப்பொழுதும் அவனுடைய இந்த சர்வஜத்துவம் என்பது இன்னுமே விளங்கி நின்றது. அவன் துளக்கற்று நின்னான், ஜுவரம் இல்லாதவனா இருந்தான், அமுதமா இருந்தான். எங்கும் பக்கனோ கரியானேன் பைந்தாமரை கண்ணனேன்னு இந்த இரண்டாவது பாசுரத்துல தெரிவித்தார். அதற்கு மேல மூன்றாவது பாசுரம், தாமரை கண்ணனை விண்ணோரு வரவும் தலைமகனை துழாய் விரை பூமருவு கண் எம்பிரானை பொன்மலையை நாமருவி நன்கேத்தி உள்ளி வணங்கி நாம் மகிழ்ந்தாட நாவலர் பாமருவி நிற்கத் தந்த பான்மையே வள்ளலே. அந்த எம்பெருமான் எவ்வளவு பெரிய வள்ளல் அப்படின்னு சொல்லி இதுல தெரிவிக்கிறார். எம்பெருமானுடைய ஔதாரியம், வள்ளன்மை என்பதனை இந்த பாசுரத்துல கொண்டாடுறார். தாமரை கண்ணனை விண்ணோரு பரவும் தலைமகனை. எம்பெருமான் தாமரை கண்ணன், புண்டரீகாட்சன். அவன் அந்த தாமரை போன்ற அந்த கண்ணால ஒரு முறை இப்படி நித்தியசூரிகளை பார்த்தானே ஆனால் அவர்கள் பரவிக்கொண்டே இருப்பார்களாம், அதாவது துதித்துக் கொண்டே இருப்பார்கள். தாமரை கண்ணனை விண்ணோர் பரவும் தலைமகனை, விண்ணோர்கள் பரவுகிறார்கள். எவ்வளவு துதித்தாலும் கூட எட்டாதவனாக அப்படி இருக்கிறான் எம்பெருமான், தலைமகனாக இருக்கிறான். விண்ணோர் பரவும் தலைமகனை துழாய் விரை பூமருவு கண்ணி எம்பிரானை பொன்மலையை அப்படின்னு சொல்லி, விரையும் பூவும் மருவி இருந்துள்ள திருத்துழாய் மாலையை உடைய, அதாவது நறுமணம், அதற்கு மேல பூக்கள், இவற்றையெல்லாம் கொண்டிருக்கக்கூடிய திருத்துழாய் மாலை அதை உடையவன். பொன்மலை அப்படின்னு சொல்லி, ஒரு பொன்னாலே மலை செய்யப்பட்டால் அப்படித்தான் எம்பெருமான் இருக்கிறானாம். அதாவது ஆழ்வாரோட சேர்ந்துட்டானா, ஆழ்வாரோட ஏற்பட்ட அந்த கலவியினாலே ரொம்ப அழகா இருக்கானா. மலைன்னு சொன்னா எவ்வளவு பெருசா இருக்கும், அது பொன்னால செய்யப்பட்டன்னு எவ்வளவு அழகா இருக்கும். அப்ப அந்த அபரிச்சின்னமான அழகு, பெரிய அழகு கொண்டவனாக எம்பெருமான் இருக்கிறான். பொன்மலையை மருவி, அதாவது நான் மருவி அப்படின்னு தெரிவிக்கிறார். நான் கெட்டி அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடியேன் கெட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லி அகலக்கூடிய அருவினையேன் அப்படின்லாம் சொல்லி அகலக்கூடியவனான அடியேன், அடியேனே கெட்டி, நான் கெட்டி, அதாவது மருவி நான் கெட்டி, நன்கு ஏத்தி, நன்கு ஏத்தி அப்படின்னு சொல்லி ஆழ்வார் தெரிவிக்கிறார். அதாவது எப்படி நித்தியசூரிகள், அதாவது நித்தியசூரிகள் பகவானை ஏத்துகிறார்கள் முன்னாடி பார்த்தோம், விண்ணோர் பரவும் தலைமகன் அப்படின்னு சொல்லி. அந்த நித்தியசூரிகள் எந்த எம்பெருமானை ஏத்துகிறார்களோ அந்த எம்பெருமானை அடியேன் துதிக்கிறேன், அடியேன் ஏத்துகிறேன் அதை தெரிவிக்கிறார். நன்கு ஏத்தி, வேதங்களே எம்பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் பேசலாம்னு போய் அதெல்லாம் முடியாதுன்னா அவனை எல்லாம் எங்க ஏத்துவதுன்னு சொல்லி மீண்டு விடுகின்றன. அப்படி வேதங்களே பண்ணா நிற்க ஆழ்வார்னு சொல்றார், நன்கு ஏத்தி, நன்னா ஏத்தினேன், நன்னா துதித்தேன்னு சொல்றார். எம்பெருமானால மயர்வர மதிநலம் அருளப் பெற்றவர் ஆழ்வார். ஆகையால் ஆழ்வார் திருடமாக உறுதியோட ஒரு விஷயத்தை சொல்றார், நன்கு ஏத்தி, நன்னா ஏத்தினேன். அப்போ அவருடைய தாற்பயம் என்ன அப்படின்னு சொன்னா, அவன்
பண்ணினா எல்லாத்தையும். அவனுடைய அனுகிரகத்தினால் அவனை நன்கு ஏத்தி உள்ளி, அதற்கு மேல நன்றாக அவனை மனசிலேயும் சிந்தித்து வணங்கி, அவனை நன்னாக வணங்கி நாம் மகிழ்ந்து, அதற்கு மேல அந்த அனுபவத்தால மகிழ்ச்சி ஏற்பட, அந்த மகிழ்ச்சியால ஆட, நாம் மகிழ்ந்தாட, நாவலர் பாமருவி நிற்கத் தந்த பான்மையே வள்ளலே. அதாவது பான்மை அப்படின்னு சொன்னா ஸ்வபாவம் அப்படின்னு சொல்லி தாற்பயம் சொல்லப்படுகிறது. அவனுக்கு ஒரு சுவாவம் இருக்கு, எம்பெருமானுக்கு சுவாவம் இருக்கு. என்ன சுவாவம் அப்படின்னா, நாவலர் பா மருவி நிற்க தந்த பான்மை அப்படின்னு சொன்ன. ஆழ்வாருடைய நா, அந்த நாவிலே புஷ்பம் போல அலரக்கூடியதான கவி. பா அப்படின்னு சொன்னா கவி, கவிதைன்னு புரிஞ்சுக்கலாம். அப்போ நாவலர் பா, ஆழ்வாருடைய நாவிலே பா அலர்ந்திருக்கிறது. அது எப்படி இருக்குன்னா, நாவலர் பா மருவி நிற்க தந்த, அது எப்பொழுதுமே இருக்கும்படியாக எம்பெருமான் இவருக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கிறான். அதாவது எம்பெருமானை பத்தி பாடிட்டு இருக்கார், அது அப்படியே நாக்குலேருந்து அப்படியே அலர்ந்து விடுகிறதாம். மனசககாரம் கூட வேண்டாம், மனசு கூட வேண்டாம், யோசிக்காமல அவருடைய வாக்கே பாடுகிறதாம். அப்படி பாடும்படியாக, எப்பொழுதும் பாடும்படியாக அவன் பண்ணியிருக்கிறானே, அந்த சுவாவத்தை தான் நாவலர் பா மருவி நிற்க தந்த பான்மை என்று இங்க தெரிவிக்கிறார். இந்த பான்மையே அப்படின்னு சொன்னா என்ன சுவாவம்? சுவாவமே, இது ஒரு சுவாவமே. அடியனுடைய வாக்கால தன்னை துதித்துக் கொள்கிறானே எம்பெருமான், என்ன சுவாவம் இது என்று அவன் எப்பொழுதும் தமக்கு பண்ணியிருக்கக்கூடிய அந்த அனுகிரகம் பாடும்படியான அந்த ஒரு பெருமையை செய்திருக்கிறானே, அந்த சுவாவம் நாவலர் பாமருவி நிற்க தந்த பான்மையே சுவாவமே, இது ஒரு சுவாவமே அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலே, எம்பெருமான் பரம உதாரன் என்று வள்ளலே என்று கூப்பிடுவதாக இது ஒன்று சொல்லப்படுகிறது. அல்லது பான்மையே வள்ளலே என்று இல்லாமல் பான்மையே வள்ளலே அப்படின்னு சொல்லி வைத்துக்கொண்டு, அதாவது பான்மையை உடையவனான வள்ளல் அப்படின்னு பான்மையை வள்ளல் அப்படின்ற மாதிரியும் சொல்வதுண்டு. அப்போ அந்த பான்மையை சுபாவத்தை உடைய வள்ளலே என்று விதமாக முடியும். அல்லது வள்ளலேன்னு தனியா வைத்துக்கொண்டு பான்மையை இது ஒரு சுவாவமே அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலே அப்படின்னு சொல்லுவதாக இதுல தெரிவிக்கலாம். அப்போ பான்மையே சுபாவமே அப்படின்னு சொல்லி இவ்விதமாக தெரிவிக்கப்படுகிறது. ஆக நான் மகிழ்ந்தாட நாவலர் பாமருவி நிற்க தந்த பான்மையே வள்ளலே அப்படின்னு சொல்லி இது இங்க பல நுட்பமான விஷயங்கள் இருக்கின்றன. ஓரளவுக்கு சுருக்கமாக பார்த்தோம். ஆக இந்த மூன்றாவது பாசுரத்துல ஆழ்வார் என்ன தெரிவிக்கிறார் என்றால், அந்த எம்பெருமான் தமக்கு என்ன உபகாரம் பண்ணியிருக்கிறான் என்பதனை தெரிவிக்கிறார். இந்த திருவாய்மொழியில நான் அகல மாட்டேன் அப்படின்றத காட்டுறாரோன்னு ஆழ்வார். அகலும் பொழுது வளவேடுலகுல தேவரீரை போய் அடியன் நினைக்கலாமா, தேவரீரை போய் அடியன் துதிக்கலாமா என்றெல்லாம் பேசினார். இங்க என்ன சொல்றார்? அந்த நிலையெல்லாம் போய் கிட்டி துதித்து வணங்கி ஆடும்படியாக எல்லாம் பண்ணியிருக்கிறான் எம்பெருமான். ஆஹா என்ன வள்ளன்மை என்று இந்த பாசுரத்துல கொண்டாடுகிறார் என்பதனை நாம் குறிக்கொள்ள வேண்டும். இதற்கு மேல அடுத்த பாசுரம், வள்ளலே மதுசூதனாயன் மரதகமலையே உனை நினைந்தழ்கள் தந்தவெந்தாய் உன்னையங்கனம் விடுகேன் வெள்ளமே புறனின் புகழ் குடைந்தாடி பாடி களித்துகந்துகந்து உள்ள நோய்கள் எல்லாம் துறந்து உய்ந்து போந்திருந்தேன். ஆழ்வார் இவ்வளவு உகப்போட பாடிட்டு இருக்கார, கண்டிப்பா விட மாட்டேன்லாம் சொல்றாரா? பகவான் பார்த்தானா, ஆமா அப்பப்போ இதைத்தான் சொல்றீர், ஆனா அதுக்கு மேல திருப்பி நீர் பண்றதை தான் பண்ண போறீர், இது எவ்வளவு குழிக்கு நிற்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறானா எம்பெருமான். இப்போ சில நறுமணங்கள் அதெல்லாம் நாம் பூசிக்கொள்கிறோம், நறுமண திரவியங்கள் அதெல்லாம் பூசிக்கொள்கிறோம். அதெல்லாம் சிலதெல்லாம் எப்படி அப்படின்னு சொன்னா கொஞ்ச நேரத்தில் அதுவே அதனுடைய வாசனை எல்லாம் இல்லாமல் போய்விடும். சிலது கொஞ்சம் நன்னா வாசனை இருக்கக்கூடியது ஒரு குளியல் குளித்தால் போய்விடும். நன்னா வாசனை இருக்கக்கூடியது அது ஒரு முறை தடவிக்கொண்டால் பல குழிகளுக்கு நிற்கும். அது ஒரு விதமா ஒரு ஃப்ரேஸ் மாதிரி ஆக்கி சொல்றது உண்டு, இது எத்தனை குழிக்கு நிற்கும் அப்படின்னு சொல்லி.
இந்த தேவரின் உகப்பு இருக்கு, இது எவ்வளவு நாளுக்கு தாங்கும் அப்படின்னு சொல்லி தாத்பரியம். அப்போ எம்பெருமான் அவ்விதமாக கேட்க இந்த பாசுரத்துல தெரிவிக்கிறார், உன்னை எங்கனம் விடுகேன், உன்னை நான் எப்படிப்பா விடுவேன் அப்படின்னு தெரிவிக்கிறார். அதுல எம்பெருமானுடைய பல சுபாவங்கள் இந்த இடத்துல தெரிவிக்கிறார். வள்ளலே, எம்பெருமானை பார்த்து பரமோதாரணே அப்படின்னு சொல்றார். மதுசூதனா, மது அப்படின்ற அரக்கனை போக்கினவன் மதுசூதனன், அப்படி விரோதிகளை போக்கக்கூடியவனே அப்படின்னு சொல்றார். என் மரதகமலை, மரதகமலை போல இருக்கிறான் எம்பெருமான். அப்போ அழகு, வெறும் அழகு மட்டும் கூட, என் மரதகமலைன்னு சொன்னா அந்த அழகை எனக்கு அனுபவமாக கொடுத்திருக்கிறாய், அதை அனுபவிப்பித்திருக்கிறாய். ஆகையால் என் மரதகமலையே. அதற்கு மேல தெரிவிக்கிறார், உன்னை நினைந்து எழ்கள் தந்த வெந்தாய். இதுல உன்னை நினைந்து, உன்னை நினைத்து எழ்கள் தந்த எந்தாய். எழ்கள் அப்படின்னு சொன்னா இகழ்ச்சின்னு ஒரு அர்த்தம். இகழ்ச்சி அப்படின்னா எம்பெருமானை நினைத்து மற்ற விஷயங்களை எல்லாம் இகழும்படியான ஒரு நிலை, அதை நீ கொடுத்திருக்கிறாய். உன்னை நினைந்து மற்றவற்றை எழுகும்படியாக இகழும்படியான நிலையை கொடுத்திருக்கிறாய். உன்னை நினைந்து எழ்கள் தந்த எந்தாய். எந்தாய் உன்னை எங்கனம் விடுகேன், இப்படி எனக்கு தந்திருக்கிறாய், நான் உன்னை எப்படித்தான் விடுவேன். அப்போ நீ உதாரணா இருக்க, அதுக்கு மேல மதுசூதன் விரோதி நிரசன சீலனாக இருக்கிறாய், அழகாக இருக்கிறாய், எனக்கு இவ்விதமான சுபாவத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறாய். உன்னை எங்கனம் விடுகேன், உன்னை நான் எப்படித்தான் விடுவேன். வெள்ளமே புறனின் புகழ் குடைந்தாடி பாடி களித்துகந்துகந்து உள்ள நோய்கள் எல்லாம் துறந்து உய்ந்து போந்திருந்தேன். அதுக்கு மேல தெரிவிக்கிறார், வெள்ளமே புரை நின் புகழ். நின் புகழ்னா உன்னுடைய கல்யாண குணங்கள், புகழ் என்கிற வார்த்தை கல்யாண குணங்கள்னு அர்த்தம். வெள்ளமே புரை, ஒரு வெள்ளம் போல, கடல் போல இருக்கக்கூடிய தேவரியனுடைய கல்யாண குணங்கள். வெள்ளமே புரை நின் புகழ் குடைந்து, அதுல நன்னா அவகாகித்து மூழ்கி ஆடி பாடி, இந்த புகழ்களை எல்லாம் பாட வேண்டியது, அதற்கு மேல ஆட வேண்டியது, ஆடி பாடி கழித்து உகந்து உகந்து, களிப்பு கொண்டு உகந்து உகந்து, அது மேன்மேலும் அதிகமாக ஆக உகப்பு, உகந்து உகந்து உள்ள நோய்கள் எல்லாம் துறந்து. என்னெல்லாம் நோய்கள் உண்டோ, அதாவது எவ்விதமான நோய்கள் எல்லாம் இந்த சம்சாரத்துல இருக்கலாம். விஷய பிராவண்யம், மற்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஆசை, அதனால ஏற்படக்கூடிய நோய், இந்த பகவானை விட்டு பிரிந்து அந்த விதமான நோய், நடுவில் இந்த வளவேழுலகு அதெல்லாம் தலையெடுக்கும் போது நைச்சானுசந்தானம் பண்ணி விலகுவது, இந்த மாதிரி பல நோய்கள் உண்டு. ஆழ்வார்கள் அப்பப்போ அது அவரை கொஞ்சம் படுத்தும். அந்த நோய்கள் எல்லாம் தீர்ந்து, உள்ள நோய்கள் எல்லாம் தீர்ந்து அப்படின்னு சொல்லி இந்த தெரிவிக்கிறார். இப்போ களித்துகந்துகந்து உள்ள நோய்கள் எல்லாம் துறந்து, இந்த இடத்துல வார்த்தை வெள்ளமே புறனின் புகழ் குடைந்தாடி பாடி களித்துகந்துகந்து உள்ள நோய்கள் எல்லாம் துறந்து உய்ந்து போந்திருந்தேன். உய்ந்து, அதுக்கு மேல உஜ்ஜீவனத்தை அடைந்து, போந்து உன்னளவும் போந்து, உன்னளவும் வந்துட்டே, அப்படி உய்ந்து போந்திருந்தேன். இப்படி இருக்கக்கூடிய அடியேன் உன்னை எங்க நம்பிடுகேன், இனிமோ நான் எப்படி நான் விடுவேன், விடுவதற்கு வாய்ப்பே இல்லை என்பதனை தெரிவிக்கிறார். ஆக இவ்வளவு சொல்றதும் உன்னுடைய சுபாவங்கள் எல்லாம் இப்படி இருக்கு, அடியேனோ தேவரியனுடைய குணங்களை எல்லாம் நன்னா அனுபவிச்சு அதை பாடி அதுக்கு மேல ஆடி இதெல்லாம் செய்திருக்கிறேன், இதுக்கு மேல உன்னை விட முடியுமாப்பா, விடவே முடியாது அப்படின்னு சொல்லி இந்த 4ஆம் பாசுரத்துல தெரிவித்தார். இதற்கு மேல 5ஆம் பாசுரம், இதுல பகவானுக்கு இன்னுமே விசுவாசத்தை ஊற்றார். பார்ப்போம். உய்ந்து போந்தென் உலப்பிலாத வெண் தீவனைகள நாசம் செய்து உனது அந்தமில் அடிமை அடைந்தேன் விடுவேனோ, 5 பைந்தலையாடரவணமேவி பார்க்கடல் யோக நித்திரை சிந்த செய்த எந்தாய் உன்னை சிந்த செய்து செய்தேன். இந்த பாசுரத்துல உனது அந்தமில் அடிமை அடைந்தேன் விடுவேனோ, தேவரீருடைய தாசியத்துல அடியேன் ஈடுபட்டுட்டேன். எவ்விதமான தாசியம் அப்படின்னு சொன்னா ஆத்மாந்த தாசியம், நான் இருக்கும் தனையும் தாசியம், அதான் அந்தமில் அடிமை, அந்தம் இல்லாத முடிவில்லாத அடிமை ஆத்மாந்த தாசியம். ஆத்மா முடிவு, ஆத்மாவினுடைய முடிவு வரையிலும் தாசியம், ஆத்மாவுக்கு முடிவு கிடையாது, அப்போ எப்பொழுதும் தாசியம், அதான் ஆத்மாந்த தாசியம் அப்படின்னு சொல்றான். அது தேவரீருடைய நித்திய கைங்கரியம் அர்த்தம். நித்திய கைங்கரியத்தில் அன்வயிச்சுட்டேன், இனிமே விடுறதுக்கு எல்லாம் சம்பாவனையே கிடையாது அப்படின்னு இதில் தெரிவிக்கிறார். உய்ந்து போந்து என் உலப்பிலாத வெண்தீவனைகளை நாசம் செய்து
உனது அந்தமில் அடிமை அடைந்தேன் விடுவேனோ உய்ந்து போந்து அப்படின்னு சொல்லி இந்த சம்சாரிகளை காட்டிலும் ஒரு விலட்சணனாக ஆயிருக்கிறேன். ஸ்வரூபமானது கிடைச்சிருக்கு. அத உய்ந்து போந்து. உய்ந்துனா உஜ்ஜீவனம்னு அர்த்தம். ஸ்வரூபத்தை பெற்றால் அதுதான் உஜ்ஜீவனம். உய்ந்து போந்து என் உலப்பில்லாத வெந்தீவனைகளை நாசம் செய்து. என்னுடைய உலப்பில்லா முடிவில்லாத வெந்தீவினைகள், ஆனா கொடூரமா இருக்கக்கூடிய குரூரமான தீவினைகள், பாவங்களை எல்லாம் நாசம் செய்து, அதெல்லாம் தேவரியனுடைய அருளால் அதையெல்லாம் அழித்து கொண்டு உனது அந்தமில் அடிமை அடைந்தேன். தேவரியனுடைய நித்திய கைங்கரியத்தில் அடியேன் அன்வயிச்சுட்டேன். அடியேன் எப்படி தேவரீரை விடுவேன்? அந்தமில் அடிமை அடைந்தேன் விடுவேனோ. அப்ப இந்த இடத்துல அடைந்தேன் அப்படின்னு சொன்னா நித்திய கைங்கரியத்துக்கு எம்பெருமான அடைஞ்சுட்டார். அதுல அன்வைத்து விட்டார் ஆழ்வார். அப்போ அடைந்தேன் விடுவேனோ. அதற்கு மேல சொல்றார், ஐந்து பைந்தலையாடரவணமேவி பார்க்கடல் யோக நித்திரை சிந்த செய்த எந்தாய். அதாவது இங்கு திருவனந்தாழ்வான் திருவனந்தாழ்வான் உன்னை என்னைக்காவது விட்டால் அப்போ அடியேன்னு விட்டா விடுவேன், அதுவும் நடக்காது இதுவும் நடக்காதுன்னு சொல்லி நம்பிக்கை ஊட்டுகிறார். திருவனந்தாழ்வானிடத்திலிருந்து எம்பெருமான் நித்திய கைங்கரியம் கொள்கிறான். அவர் நித்திய கைங்கரியம் பண்ணுகிறார். எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்து அந்த ரசத்தை சுவைத்து விட்டார் திருவனந்தாழ்வான், அதாவது ஆதிசேஷன். அதுக்கு மேல அவர் விடுவாரான்னு கேட்டா ருச்சி காணாத போதும் கூட விட்டுடலாம். ஒரு முறை ருச்சி கண்டாச்சுன்னு சொன்னா விடுறதுக்கு வாய்ப்பே இல்லையோன்னா. ஆகையால் கண்ட அந்த திருவனந்தாழ்வான், கைங்கரிய ருச்சியை கண்ட திருவனந்தாழ்வான் அவர் எப்படி விடமாட்டாரோ அதே போலத்தான் அடியேனும் விடமாட்டேன்றதை இந்த இடத்துல காட்டுறார். ஐந்து பைந்தலையாட அரவணமேவி பார்க்கடல் யோக நித்திரை சிந்த செய்த எந்தாய். ஐந்து பைந்தலை நல்லா விரிந்திருக்கக்கூடிய தலைகள், அதாவது பணங்கள். ஐந்து பைந்தலை ஆடு அரவணை, ஆடக்கூடியதான அரவு திருவனந்தாழ்வான், அவராகிற அணை படுக்கை ஆடரவணை. ஐந்து பைந்தலையாடு அரவணை மேவி அதுல நன்னா பொருந்து இருந்து பார்க்கடலிலே ஐந்து பைந்தலையாடு அரவணமேவி பார்க்கடல் யோக நித்திரை சிந்தை செய்த எந்தாய். எப்பொழுதும் ஜெகத் ரக்ஷண சிந்தையே பண்ணி கொண்டிருக்கிறான் எம்பெருமான். அதைத்தான் யோக நித்திரைன்னு தெரிவிக்கிறார் ஆழ்வார். அது சிந்தை செய்த அப்படின்னு சொன்னா ஜெகத் ரக்ஷண சிந்தையை பண்ணுகிறான்னு சொல்றது உண்டு. தன்னையே சிந்தித்துக் கொண்டு எம்பெருமான் அங்க இருக்கிறான் அப்படின்னு சொல்றது உண்டு. சிந்தை செய்த எந்தாய் உன்னை சிந்தை செய்து, இப்படிப்பட்ட உன்னை சிந்தை செய்து செய்து மேன்மேல்னு சிந்தித்து சிந்தித்து உன்னுடைய தன்மைகளை எல்லாம் சிந்தித்து சிந்தித்து இதோ இப்படி உன்னுடைய அடிமையிலே அன்வைத்திருக்கக்கூடிய அடியேன் உன்னை எங்க நம்பிடுகேன், உன்னை விடுவதற்கு பிரசங்கம் உண்டா? கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி இதோ இந்த பாசுரத்துல தெரிவிக்கிறார். அஞ்சாம் பாசுரத்திலேயும் உன்னை எங்கனம் விடுகேன், எப்படி விடுவேன் அப்படின்னு தெரிவிக்கிறார். இதற்கு மேல் எம்பெருமான் பார்த்தான். சரி விடமாட்டேன்றது புரியறது, உமக்கு வேற ஏதாவது உபகாரம் பண்ணணுமா? நீர் முன்னாடியே வள்ளலையெல்லாம் கொண்டாடினீரே அப்படின்னு கேட்டா இதுல தெரிவிக்கிறார், அடியனுக்கு கிடைக்காதது என்ன இருக்கு? எல்லாத்தையும் பெத்துட்டே அடியன், தேவரீர் பண்ண வேண்டியது ஒண்ணும் இல்லைன்னு தெரிவிக்கிறார். உன்னை சிந்தை செய்து செய்து உன் நெடுமாமொழியை பாடியாடி என் முன்னை தீவினைகள் முழுவேர் அறிந்தனன் யான். உன்னை சிந்தையினால் இகழ்ந்த இரணிய நகல் மார்வம் கீண்ட என் முன்னை கோளரியே முடியாததென் எனக்கே. இதுல முடியாததென் எனக்கே அப்படின்னு சொல்லி அடியன் இதுக்கு மேல பெறாததுன்னு ஒண்ணும் இல்லை, எல்லாத்தையும் பெத்துட்டே அடியன், இதுக்கு மேல பெற வேண்டியது ஒண்ணும் இல்லை அப்படின்றத தெரிவிக்கிறார். உன்னை சிந்தை செய்து செய்து உன் நெடுமாமொழி பாடியாடி என் முன்னை தீவினைகள் முழுவேர் அறிந்தனன் யான். அதாவது முதல்ல உன்னை சிந்தை செய்து செய்து, உன்னை எம்பெருமானை பார்த்து சொன்னார். உன்னை சிந்தை செய்து செய்து எப்பொழுதும் சிந்தித்து கொண்டே இருந்து அதுக்கு மேல உன் நெடுமாமொழி இசை பாடி, அது மேல உன்னை பத்தி பலவிதமாக பாடி அப்படின்றத தெரிவிக்கிறார். உன் நெடுமாமொழி இசை பாடி, அதற்கு மேல என் முன்னை தீவினைகள் முழுவேர் அறிந்தனன் யான். என்னுடைய தீவினைகள், முன்னாடி செய்திருக்கக்கூடிய பாவங்கள், அவற்றையெல்லாம் முழுவேர் அறிந்தனன் நான், முழுக்க அவற்றையெல்லாம் போக்கிக் கொண்டேன் அடியேன். அதுல எப்படி போக்கிக் கொண்டேன்னா வேரோட போக்கிக் கொண்டேன். அதுதான் சபாசனமாக விடுதல் அப்படின்னு சொல்லுவா. அடியனுடைய தீவினைகள் எல்லாம் வாசனையோட போடுத்து அப்படின்னு சொல்லி
உலகத்துல என்ன ஆகும் அப்படின்னா சில கர்மங்கள் அதை நாம் பண்ண பண்ண வாசனை அதிகமாகும். அப்போ அதை செய்வதிலே நமக்கு ஒரு பழக்கம் அப்படின்றது அதிகமாகும். அதான் வாசனை அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒரு காரியத்தை தினப்படி பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னா அந்த சமயத்துல அந்த காரியத்தை நாம் தெரியாமலே பண்ணும் அளவுக்கு அது ஒரு பழக்கம் ஏற்பட்டு விடுகிறது. அதைத்தான் வாசனா அப்படின்னு சொல்லுவார். அந்த சவாசனமாக போக்குதல் அப்படின்னு சொல்லி சில இடங்கள்ல சொல்றது உண்டு. அதாவது இப்ப பாருங்களேன், அந்த கர்மங்கள் அதை விட்டுட்டோம், ஆனா அந்த பழக்கம் அந்த வாசனை மட்டும் கொஞ்சம் இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், சட்டுன்னு சொல்லி தெரியாமலே நாம் அந்த தப்பு பண்ணிடுவோம். அப்ப அந்த வாசனையோட அந்த கர்மங்கள் போயிடுது அப்படின்னு சொன்னா திரும்பி அந்த கர்மம் வரவே வராது அப்படின்றது சில இடங்கள்ல சொல்லுகிறோம். சில பிரகரணங்கள்ல இந்த இடத்துல என் முன்னை தீவினைகள் அப்படின்னு சொல்லி பாப ரூபமா இருக்கக்கூடிய கர்மங்களை சொல்லும் பொழுது அவற்றை அது திரும்பவே முடியாதபடி ஏதோ ஒரு வாசனை, அந்த பழக்க தோஷம் ஒட்டின்னு இருக்கு, அந்த பழக்க தோஷத்தினால திருப்பி ஏதோ ஒரு பாவத்தை பண்ணதில்லை அப்படின்னு வருமானு கேட்டா அது வராதபடி முழுவேர் அறிந்தனன் யான், முழுவேர் அறிந்தனன் யான் அப்படின்னு சொல்லி இதுல தெரிவிக்கிறார். அதை முழுக்கவே வேரோட போக்கிக் கொண்டேன். தேவரீர் தான் போக்கினீர் அப்படின்றத, தேவரீர் போக்கினீர் அவ்விதமாக ஆகப்பெத்தே நடியேன். அப்போ உன்னை சிந்த செய்து செய்து உன் நெடுமாமொழி இசை பாடி ஆடி, உன்னை பத்தின மொழி அதை நன்னா பாடினேன். நெடுமாமொழி அப்படின்னு சொல்லி ரொம்ப உயர்ந்ததாக இருக்கக்கூடியதான அதை பாடினேன். அது நெடுன்னு இருக்கு, மா பெருமை, நெடுன்னு சொன்னாலும் பெருமை, மான்னு சொன்னாலும் பெருமை. அதுல ஒன்றை இசையோடு சேர்த்து கொண்டு ஒன்றை மொழியோடு சேர்த்து கொண்டு பெருமை வாய்ந்த இசை, பெருமை வாய்ந்த மொழி, பெருமை வாய்ந்த இசையோடே தேவரீரை பத்தின மொழிகளை பெருமை வாய்ந்த மொழிகளை பாடினேன் என்பது போல இங்க வியாக்கியானங்கள்ல இருக்கிறது. சரி, இப்படி பாடினேன், பாடி என் முன்னை தீவினைகள் முழுவேர் அறிந்தனன். இப்படிப்பட்ட அடியனுக்கு இனிமே என்ன வேணும்? அடியனுடைய பாவங்களை எல்லாம் தேவர் போக்கிட்டீர், தேவரீரை நன்னா பாடிண்டு அனுபவிச்சுன்னு அடியன் இருக்கேன், இதுக்கு மேலடி எனக்கு என்ன சுவாமி வேணும்? ஒன்னும் வேண்டாம் அப்படின்னு தெரிவிக்கிறார். அதை சொல்லும் பொழுது நடுவில் ஒரு சரித்திரம் சொல்கிறார். உன்னை சிந்தையினால் இகழ்ந்த இரணிய நகல் மார்வம் கீழ்ந்த என் முன்னை கோளரியே முடியாததென் எனக்கே. நடுவுல நிசிம்ஹாவதாரத்தை பத்தி பேசுறார். உன்னை சிந்தையினால் இகழ்ந்த இரணியன், இரண்ய கசுபுவை எம்பெருமான் நிசிம்ஹனாக வந்து கொன்றான் என்பது அனைவருக்கும் தெரியும். அதுல தெரிவிக்கிறார், எதுக்கு ஹிரண்யனை கொன்றான் அப்படின்னு சொன்னா சிந்தையினால் இகழ்ந்த, சிந்தையினாலும் இகழ்ந்த என்று புரிந்து கொள்ளலாம். அவன் சிந்தையிலே கூட எங்கேயாவது ஓரமா கொஞ்சம் ஆணுகூல்யம் இருக்குமான்னு சொல்லி எம்பெருமான் தேடி பார்த்தானா. ஒரு ஓரமா கூட ஒரு ஆணுகூல்யம் இல்லை என்பதனை தெரிந்து கொண்ட பிறகுதான் முழுக்கவே முடிச்சுட்டானா. அதனால் சிந்தையினால் இகழ்ந்த, ஏதோ ஒரு வாக்கால இகழ்ந்து மனசுல ஓரமா ஏதோ எம்பெருமானை நோக்கி ஒரு ஆணுகூல்யம் இருக்குமே, ஆனால் எம்பெருமான் அதையும் பொறுத்துப்பானான். சின்ன ஆணுகூல்யம் இருந்தாலும் போது எம்பெருமான் முடிக்க மாட்டான். எங்க பார்க்கலாம்னா மகாபலி சரித்திரத்துல பார்க்கலாம். அவனுக்கு ஔதாரியம் இருந்தது. ஔதாரியம் என்கிற ஒரு குணம் இருப்பதை கண்டு ஐயோ இவனை கொல்ல வேண்டான்னு சொல்லி கொல்லாம விட்டுட்டானா எம்பெருமான். தைத்தியௌதாரியேந்திர யாச்ஞா விஹதி மபனயன் அப்படின்னு சொல்லி பட்டர் ஸ்ரீரங்கராஜஸ்தவத்துல தெரிவிக்கிறார். இந்திரனுடைய பிரார்த்தனை இருக்கு, 3 லோகங்களையும் திரும்பி பெற வேண்டும், பெற்று தர வேண்டும் அப்படின்னு சொல்லி அவருடைய பிரார்த்தனை. இந்த பக்கம் இவருடைய ஔதாரியம் இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் விரோதம் இருக்கு. அந்த சமயத்துல என்ன பண்ணுகிறான்னா, விரோதம் ஏற்படாதபடி அந்த ஔதாரியத்துக்கு உதாரணம் இருக்கக்கூடியவனை கொல்ல வேண்டாமேன்னு பார்த்து அவனை கொல்லாமலே விடுகிறான் எம்பெருமான். அப்போ ஒரு இடத்துல சின்ன ஆணுகூல்யம் இருந்தாலும் அவன் கொல்ல மாட்டான்றது அந்த இடத்துல பார்க்கலாம். இங்க இரணினுடைய சிந்தையை முழுக்க பார்த்தான். முழுக்க எங்கேயுமே ஆணுகூல்யம் இல்லாததுனால முடித்தான். உன்னை சிந்தையினால் இகழ்ந்த, வெறும் வாக்கால மட்டும் கிடையாது, நெஞ்சாலையும் இகழ்ந்தான். அப்படிப்பட்ட இரணியன் அகல் மார்பம் கீண்ட, அகன்ற மார்பம். என்ன அகன்ற மார்பம்னா அகங்கார மமகாரங்களாலே அகன்ற மார்பம். அந்த அகல் மார்பம் கீண்ட, அது ரொம்ப சுலபமாக எம்பெருமான் கீண்டு விட்டான், பிளந்து விட்டான். என் முன்னை கோளரியே, என் முன்னை கோளரி, கோளரின்னு சொல்லி சிம்ஹாவதாரத்தை குறிப்பிடுகிறார். கோள் அப்படின்ற வார்த்தைக்கு தேஜஸ்ன்னு அர்த்தம் உண்டு, மீடுக்கு பலம்னு அர்த்தம் உண்டு. பலம் கொண்ட, தேஜஸ் கொண்ட அரி அப்படின்னு சொல்லி இந்த சிம்ம பெருமான சொல்றார். ஹரி அப்படின்னு சிம்ஹத்தை சொல்லக்கூடிய வார்த்தை, தமிழ்ல அரின்னு வரும், கோளரி. சரி, அப்போ என் முன்னை கோளரியே, இடத்துல முன்னாடி பெருமான சிம்ஹாவதாரம் பண்ணியிருக்கிறான். சரி, என் முன்னை கோளரின்னு சொல்றார்.
என் நிருசிம்ஹனேன்னு சொல்றார். சுவாமி இப்போ நிருசிம்ஹனாக எம்பெருமான் வந்தான். யாருக்கு உதவி பண்ணினான்? பிரஹ்லாதனுக்குத்தானே உதவி பண்ணினான். அப்போ பிரஹ்லாதன் என் நிருசிம்ஹனேன்னு சொன்னா பரவாயில்லாம். ஆனால் ஆழ்வார் சொல்றாரே, அதுக்கு தாத்பரியம் என்ன அப்படின்னா, நம்ம ஆச்சரியமாக பெரியவாச்சாமியில் தெரிவிக்கிறார். ஆசிரியரிலே ஒருவருக்கு செய்தது தனக்கு செய்ததாக நினைக்கிறார் அவன், பகவத் சம்பந்தம் இல்லையாம் இத்தனை. இந்த இடத்துல ரொம்ப ஆச்சரியமா காட்டுகிறார். ஸ்ரீ பிரஹ்லாதாழ்வானுக்கு உபகரித்ததும் தமக்கு என் இருக்கிறார். பிரஹ்லாதாழ்வானுக்குத்தானே நிசிம்ம பெருமான் உதவினான் அப்படின்னு நமக்கு தோணலாம். ஆனா பிரஹ்லாதாழ்வானுக்கு பண்ணினது தனக்கு பண்ணின உதவி அப்படின்னு சொல்லி ஆழ்வாருக்கு தொத்துகிறதாம். அந்த இடத்துல ரொம்ப ஆச்சரியமா பிரியவாச்சான்மல்ல காட்டுகிறார். ஆசிரியர்களிலே ஒருவருக்கு ஒரு உதவி செய்யப்படுகிறது, ஒரு சிறப்பு ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னா அது தனக்கு ஏற்பட்டதாக நாம் நினைக்க வேண்டும். பிரஹ்லாதனுக்குத்தானே சுவாமி உதவினான் கிடையாது. பிரஹ்லாதனுக்கு உதவினது ஐயோ எனக்கு உதவினதுதான். அப்போ ஒரு ஆசிரியருக்கு நடக்கக்கூடிய நன்மை, ஏற்படக்கூடிய சிறப்புன்றது நமக்கு ஏற்படுவதாகத்தான் நாம் நினைக்க வேண்டும். அவருக்கு ஒன்று செய்யப்பட்டால் அது நமக்கு செய்யப்பட்டதாகவே தான் நினைக்க வேண்டும். அப்படி ஒரு வேளை நினைக்கலன்னு சொன்னா பகவத் சம்பந்தம் இல்லையாம் இத்தனை. அப்ப எம்பெருமானுடைய சம்பந்தம் நமக்கு சரியாக ஏற்படவில்லை என்றுதான் நிற்கும் என்று பெரியவாச்சான் பிள்ளை இந்த இடத்துல ஆச்சரியமா காட்டுகிறார். அதை இந்த இடத்துல அனுசந்தித்துக் கொள்ள வேண்டியது. ஆகையால் நாமும் பிறருக்கு ஏற்படக்கூடிய சமிருத்திகள் அவற்றை பார்க்கும் பொழுது ஆஹா நமக்கு ஏற்பட்டது அப்படின்ற எண்ணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். உலகத்துல பார்க்கணும், பல பேர் மற்றவர்களுக்கு ஏற்பட்ட அவளுக்கு ஏற்பட்டிருக்கேன்னு சொல்லி பொறாமையில தவிப்பார்கள். இந்த பொறாமை முதலான குணங்கள் எல்லாம் அவர்களை காட்டிலும் நம்மைத்தான் அதிகமாக பாதிக்கும். ஆகையால் அவளுக்கு ஏற்பட்டது நமக்கு ஏற்பட்ட நன்மைன்ற அந்த ஒரு மனப்பான்மை வளர்ந்து விட்டதே. ஆனால் இங்க சொன்ன மாதிரி பகவத் சம்பந்தம் உண்மையாக ஏற்பட்டதாக இருக்கும். அதுக்கு மேல வாழ்க்கையும் நிம்மதியாக இருக்கும் என்பதனை இந்த இடத்துல அனுசந்தித்துக் கொள்ளலாம். உன்னை சிந்தையினால் நிகழ்ந்த இருணி நகல் மார்வம் கீண்ட என் முன்னை கொளறியே முடியாதது என்ன எனக்கே. எனக்கு இதுக்கு மேல பெற வேண்டியது என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல தெரிவிக்கிறார். அப்ப இங்க நிருசிம்ஹாவதாரத்தை எதுக்காக குறிப்பிடுகிறார் அப்படின்னா, ஒரு ஆசிரியனுக்காகன்னு தேவரீர் வரலையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய தேவரீர் அப்படின்னு இவ்வளவும் பண்ணி இருக்கிறது, வேற என்ன வேண்டும் அடியனுக்கு? ஒன்னும் வேண்டாம் என்பதனை இந்த பாசுரத்திலே காட்டுகிறார். என் முன்னை கோளறியே முடியாதது என்ன எனக்கே. எனக்கு என்னதான் முடியல, எனக்கு தலை கட்டாதது எது? அப்ப நான் பெற வேண்டியது எல்லாத்தையும் பெற்றுட்டேன் அப்படின்றதை இவ்விதமாக காட்டினார். ஆச்சு 6ஆம் பாசுரம் நிறைவுற்றது. இதற்கு மேலே அடுத்த பாசுரம், முடியாததென் எனக்கேலினி முழுவேள் உலகமுண்டான் உகந்து வந்தடியேன் உள்புகுந்தான் அகல்வானும் அல்லனினி செடியார் நோய்களெல்லாம் துறந்து எமர் கீழ்மேல் எழுபிறப்பும் விடியாவென்னரகத்தென்னும் சேருதல் மாறினரே அப்படின்னு பிரவேசத்துல 3 விஷயங்கள் சொல்லியிருந்தேன். அது 2வது விஷயம், ஆழ்வாருக்கு எப்படி எம்பெருமானுடைய சம்பந்தம் கொண்ட நித்தியசூரிகள் அளவும் பிரீத்தி சென்றதோ அதே போலத்தான் ஆழ்வாருடைய சம்பந்தம் கொண்டவர்கள் அளவும் எம்பெருமானுக்கு பிரீத்தி செல்கிறதுன்னு சொல்லி இந்த பாசுரத்துல பார்க்கலாம். முடியாததென் எனக்கேலினி, எனக்கு முடியாதது என்ன அப்படின்னு சொல்லி இதுல மறுபடியும் தெரிவிக்கிறார். முடியாததென் எனக்கேலினி முழுவேள் உலகமுண்டான் உகந்து வந்தடியேன் உள்புகுந்தான் அகல்வானும் அல்லன். முழுவேள் உலகம் உண்டான், உலகங்களை எல்லாம் பிரளய காலத்துல உண்டவன் எம்பெருமான். அப்போ ஆபத்துக்கள் வரும் பொழுது நோக்கக்கூடியவனான எம்பெருமான் அவன் உகந்து வந்து அடியேன் உள்புகுந்தான். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் ரொம்ப உகப்போடு வந்தான். உகந்து எங்க வந்தான் அப்படின்னு சொன்னா, உகந்து வந்து அடியேன் உள் புகுந்தான், அடியனுடைய நெஞ்சத்துக்குள்ள புகுந்துட்டான். எவ்வளவு நாளுக்கு சுவாமி இருப்பான் அப்படின்னா, அகல்வானும் அல்ல நினி, இனிமேல் அவன் இங்கேருந்து அகல போவது கிடையாது அப்படின்னுட்டார். சரி, அதோட முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டா இல்ல. அது போல சொல்றாரு, செடியார் நோய்கள் எல்லாம் துறந்து எமர் கீழ்மேல் எழுபிறப்பும் விடியாவென்னரக தென்னும் சேருதல் மாறினரே. அவனுடைய அனுகிரகம் என்னோட நிக்கல, என்னுடைய சம்பந்தம் கொண்டவர்கள் கீழ்மேல் எமரேள் எழுபிறப்பும் அப்படின்னு சொல்லி மேல கேசவன் தமர் கீழ்மேல் எமரேள் எழுபிறப்பும் அப்படின்னு தெரிவிக்க போகிறார். அந்த இடத்துல இந்த விஷயங்கள் எல்லாம் இன்னுமே
விஸ்திருத்தமாக நீங்கள் அனுபவிக்கலாம். இங்க கீழ்மேல் எழுபிறப்பும் அப்படிங்கிறது சுருக்கமா அடியன் சொல்லிடுறேன். அப்போ யமர் அடியனுடைய சம்பந்தம் பெற்றிருக்கக்கூடியவர்கள் முன்புள்ளார் பின்புள்ளார் 7 கணக்காக இருக்கக்கூடியவர்கள். ஒரு 7ஓட முடியறது, இல்ல 21 அப்படின்னு சொல்லி முன்னாடி 7, நடுவுல 7, அதில் நடுவுல ஆழ்வார் இருப்பாரு வச்சுக்கோங்க. அடுத்து 7ன்னு சொல்லி முடியும்னு நினைக்க வேண்டாம். 7 சொல்லி அவ்விதமாக சம்பந்தம் கொண்டிருக்கக்கூடியவர்கள். இன்றளவும் ஆழ்வாருடைய சம்பந்தம் யார் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் தான் குறிப்பிடுறார் ஆழ்வார்னு வைத்துக் கொள்ள வேண்டியது. அப்படிப்பட்டவர்கள் யமர் அப்படின்னு தெரிவிக்கிறார். என்னுடைய சம்பந்தம் கொண்டவர்கள். பாருங்களேன், செடியார் நோய்கள் எல்லாம் துறந்து எமரு கீழ்மேல் எழுபிறப்பும் விடியாவென்னரகத்தென்னும் சேர்தல் மாறினரை. இதுல தன்னுடைய சம்பந்தம் கொண்டவர்களை பத்தி வேற எதுவுமே பேசல. என்னுடைய சம்பந்தம் கொண்டார்கள் என்பதுவே காரணமா, என்னுடைய சம்பந்தம் கொண்ட நல்லவர்கள், என்னுடைய சம்பந்தம் கொண்ட பக்தி யோகம் பண்ணினவர்கள், என்னுடைய சம்பந்தம் கொண்ட ஞான யோகம் பண்ணினவர்கள் எல்லாம் சொல்லல. நல்லவர்கள்னு அப்படின்னு சொன்னேன். அதாவது ஆழ்வாருடைய சம்பந்தம் கொண்டவர்கள்னு சொன்ன நல்லவர்களா தான் இருந்திருப்பா. அதனால அதை இங்க சொல்லல என்றால் அது தனியா வைத்துக் கொள்ள வேண்டும், அது வேண்டாம். அப்போ என்ன வைத்துக் கொள்ள வேண்டியது அப்படின்னா, என்னுடைய சம்பந்தம் கொண்ட ஞான யோகிகள், என்னுடைய சம்பந்தம் கொண்ட பக்தி யோகிகள், அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்லை. வருங்கள ஆழ்வாருடைய சம்பந்தம் அதுதான் பிரயோஜகம். அந்த இடத்துல ஆழ்வாருடைய சம்பந்தம் தான் பிரயோஜகம். அந்த பிரயோஜகம் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் எவ்விதமான பேறு பெறுகிறார்கள் என்றால், செடியார் நோய்கள் எல்லாம் துறந்து, தூறுமண்டி கிடந்த நோய்கள், அந்த நோய்கள் அவித்யா கர்மம் வாசனா ருச்சின்னு இருக்கக்கூடிய அந்த நோய்கள், அது தூறுமண்டி கிடந்த அந்த நோய்கள் எல்லாம் துறந்து அதை எல்லாத்தையும் கடக்க ஓட்டி விடியாவென்னரகத்தென்னும் சேர்தல் மாறினர். அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்னா, வெண்ணரகம் கொடிய நரகம், விடியா வெண்ணரகம், ஒரு நாளும் அது விடியாதான் அவிதமான ஒரு நரகம். அது என்ன சுவாமி நரகம் அப்படின்னா, சம்சாரத்தை தான் ஆழ்வார் அவிதமாக தெரிவிக்கிறார். நரகானுபவம்னு இருக்கு. நரகத்துக்கு போகக்கூடியவர்கள் அங்க இருக்கக்கூடிய அனுபவங்கள் எல்லாம் முடிஞ்ச உடனே, எந்த பாவத்தை அனுபவிப்பதற்காக அங்க சென்றார்களோ அந்த பாவம் முடிஞ்ச உடனே அவர்கள் திரும்பி விடுவார்கள். அப்போ அந்த நரகத்திலேருந்து விடிவு உண்டான்னு கேட்டா உண்டு. அந்த விடிவே இல்லாததான ஒரு நரகம் எதுன்னு கேட்டது சம்சாரம் தான். அது பாடுக்கு போயிட்டே இருக்கு இல்லையா? அவ்விதமான விடியா வெண்ணரகத்து சேர்தல், என்றும் சேர்தல். அதுல எவ்வளவோ காலமா சேர்ந்திருக்கிறார்கள். இனிமேல் அந்த சேருதல் மாறினரே, என்றும் சேருதல் மாறினர். அவர்கள் அது இல்லாமல் அதிலிருந்து தவிர்ந்தார்கள் என்பதனை இந்த இடத்துல தெரிவிக்கிறார். செடியார் நோய்கள் எல்லாம் துறந்து யமர் கீழ்மேல் எழுபிறப்பும் விடியாவென்னரகத்தென்னும் சேருதல் மாறினரே அப்படின்னு. அப்போ அந்த யமலோகம் கூட அது ஒரு நாள் முடிவுண்டு. விடியாவென்னரகம்ன்றது சம்சாரம். அந்த சம்சாரத்துல சேர்தல் மாறினார்கள் அப்படின்னு அர்த்தம் என்ன? சம்சார சம்பந்தம் அரும்படியாக பெற்றார்கள் அப்படின்றது இங்க காட்டப்படுகிறது. ஆக ஆழ்வாருடைய திருவுள்ளத்தில் பெருமான் புகுந்தான் என்பது மட்டும் கிடையாது. ஆழ்வாருடைய சம்பந்திகளுக்கும் எம்பெருமானுடைய அனுகிரகம் கிட்டித்து அவர்கள் எல்லாரும் கூட ஆழ்வாருடைய சம்பந்தத்தினால சம்சார சம்பந்தமாற்று போகிறார்கள் என்பது இந்த பாசுரத்துல தெரிவிக்கிறார் ஆழ்வார். அந்த ஆழ்வாருடைய சம்பந்தத்தை தான் நாமும் நம்பி இருக்கிறோம். ஆழ்வாருடைய சம்பந்தம், ஆழ்வாருடைய திருவடிகளா இருக்கக்கூடிய எம்பெருமானாருடைய சம்பந்தம், அதைத்தான் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ உலகம் முழுவதுமே நம்பி இருக்கிறது என்பதனை இந்த இடத்துல நாம் அனுசந்திக்க பிராப்தம் ஆச்சு. இதுக்கு மேல் அடுத்த பாசுரம். ஆழ்வாரை பார்த்து கேட்டார்கள், ஆழ்வீர் உமக்கு இவ்வளவு பெரிய பேரு கிடைச்சிருக்கே, உமக்குன்னு இல்ல அவனுடைய சம்பந்திகளுக்கு எல்லாம் இதெல்லாம் கிடைக்கும்படியாக இவ்வளவு பெரிய பேரு கிடைச்சிருக்கேன், நீ என்னதான் பண்ணீர் அப்படின்னு கேட்டாளாம். உடனே ஆழ்வார் பாசுரம் அருளி செய்கிறார். மாறி மாறி பலபிறப்பும் பிறந்தடியை அடைந்துள்ளம் தேரி ஈரில் இன்பத் திருவெள்ளம் யான் மூழ்கினன் பாரி பாரி அசுரர்தம் பல்குழாங்கள் நீரழ பாய் பறவையொன்னேறி வீத்திருந்தாய் உன்னை என்னுள் நீ கேள் எந்தாய். மாறி மாறி பலபிறப்பும் பிறந்து. ஆழ்வாரை கேட்டாலும் என்ன பண்ணீர்னா, ஆழ்வார் சொன்னார், நான் என்ன பண்ணேன் தெரியுமா? ஆமாமா, மாறி மாறி பலபிறப்பும் பிறந்து, நிறைய பிறவிகள் தோறும் பிறந்துட்டே இருந்தேன். பிறக்கிறது, அதுக்கு மேல திருப்பி மரணம் அடைவது, திரும்பி பிறப்பது,
அப்படின்னு சொல்லி அதுலேயும் ஒன்னு ரெண்டு கிடையாது, இருக்கிற எல்லா ஜென்மங்களிலேயும் பிறந்தாச்சு. அப்போ பல பிறப்பும் மாறி மாறி பிறந்து நானா ஜென்மங்களிலும் மீண்டும் மீண்டும் பிறந்து அப்படியே பிறந்துட்டே இருந்த இதுதான் என் பண்ணது. அப்போ என்னதான் சொல்ல வர்றார் ஆழ்வார்? நான் ஒன்னும் பண்ணல, நான் பாட்டுக்கு கர்மங்கள் தள்ள தள்ள என்னமோ பிறவிகள் தோறும் சுத்தி கொண்டிருந்தேன், அவ்வளவுதான் அடியேன் பண்ணினது. இதை பண்ணது யாருன்னா அந்த எம்பெருமான் தன்னுடைய நிர்ஹேது கிருப்பையால எல்லாத்தையும் நடத்தினான். அப்போ மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து அடியை அடைந்து அப்படியே போயிட்டு இருந்தேன். சட்டுன்னு பார்த்தா எம்பெருமான் தன்னுடைய திருவடிகள் கிட்ட சேர்த்து கொண்டான். அந்த அடியை அடைந்து, எம்பெருமானுடைய திருவடிகளை அடைந்து, மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து அடியை அடைந்து உள்ளம் தேறி, உள்ளம் தெளிந்து. நெஞ்சத்துல இதுக்கு முன்னாடி என்னென்னமோலாம் இருந்தது, மற்ற விஷயங்கள் ஆசை முதலானவைகள் எல்லாம் இருந்தது. அந்த கலக்கம், அந்த அழுக்கு அதெல்லாம் போய் உள்ளம் தேறி ஈரில் இன்பத் திருவெள்ளம் யான் மூழ்கினன். ஈரில் அப்படின்னு சொன்னா முடிவில்லாத, இன்பத்து இரு வெள்ளம். அப்போ இன்ப வெள்ளம், பெரிய வெள்ளம், இரு வெள்ளம்ன்றதுனால அந்த பெரிய வெள்ளத்துல அடியேன் ஈரில் இன்பத் திருவெள்ளம் யான் மூழ்கினன், எம்பெருமானை கெட்டி அதுக்கு மேல இந்த ஆனந்த சாகரத்தில் அடியேன் நான் மூழ்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறார். அதுக்கு மேல தெரிவிக்கிறார், பாரி பாரி அசுரர்தம் பல்குழாங்கள் நீரழ பாய்பறவையொன்னேறி வித்திருந்தாய் உன்னை என்னுள் நீ கேள் எந்தாய். இப்போ சரி, நீர் எவ்வளவு பாவங்கள் அது இது எல்லாம் பண்ணியிருப்பீரே, அதெல்லாம் என்ன ஆச்சுன்னு கேட்டாராம். தெரிவிக்கிறார், பாரி பாரி அசுரர்தம் பல்குழாங்கள் நீரழ பாய்பறவையொன்னேறி வித்திருந்தாய். அதாவது பாய் பறவை, பறவைன்னு சொல்லி இந்த இடத்துல பெரிய திருவடி நாயனார் பெருடன் அவர் சொல்லப்படுகிறார். அவர் என்ன பண்றாராம், பாரி பாரி அசுரர்தம் பல்குழாம், அந்த அசுரர்களுடைய கூட்டங்கள் அவைகள் எல்லாம் பாரி பாரி சின்னம் பின்னமாய் அசுரர்தம் பல்குழாங்கள் நீரழ சாம்பலாகும்படியாக பாய் பறவையொன்னேறி வீத்திருந்தாய். பாயும்படியான பறவை பெரிய திருவடி நாயனார், அது மேல ஏறி வீத்திருந்த என்றாய் அப்படின்னு தெரிவிக்கிறார். பெருமானை பார்த்து சொல்ற. வீற்றிருத்தல் அப்படின்னு சொன்னா வைலட்சண்யம் தோத்த இருத்தல் அப்படின்னு சொல்லுவார். அப்போ சாதாரணமா எல்லாரும் தான் இருந்தான்னு சொல்லுவோம். அப்படி இல்லாம விலட்சணமோத்த இருக்காருன்னு சொன்னா தனியா அவருடைய வேறுபாடு தோத்தும்படியாக இருக்காரு அப்படின்னு சொன்னா வீத்திருந்து அப்படின்னு சொல்ற. எம்பெருமான் பெரிய திருவடி நாயனார் மேல வீத்திருக்கிறான். அந்த வீத்திருந்த எந்தாய் அதை சேவிச்சு அபிதமான அந்த இருப்புக்கு தோத்திருக்கிறேன் அப்படின்னு சுவாமி எந்தாய் அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்ப இதனால என்ன தெரிவிக்கிறார் அப்படின்னா, விரோதி வர்க்கத்தை எல்லாம் போக்குறதுக்கு தான் பெரிய திருவடி நாயனார் இருக்காரு. அவர் இருந்துட்டாருன்னு சொன்னா விரோதி வர்க்கங்கள் எல்லாம் போக்கிடுவார். அவரோட தான் பெருமான் இருக்கான். அந்த பெருமான் பெரிய திருவடி நாயனார் மூலமாக என்னுடைய விரோதி வர்க்கத்தை எல்லாம் போக்கிவிட்டான். ஆகையால் உன்னை என்னுள் நீக்கேல் எந்தாய், உன்னை என்னுள் நீக்கேல் எந்தாய். பெருமானை பார்த்து சொல்றார், உன்னை என்னுள் நீக்கேல், என்னிடமிருந்து உன்னை ஒரு நாளும் நீக்கி விடாதே, உன்னை என்னுள் நீக்கேல் எந்தாய் என்று இதுல தெரிவிக்கிறார். இப்போ அந்த எம்பெருமான் விரோதிகளை எல்லாம் போக்கி ஒரு இடத்துல வந்து கலந்திருக்கிறான். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா எந்தாய், அவன் சுவாமி, சுவாமின்றதுனால அந்த சம்பந்தத்தினால இவ்வளவு பண்ணியிருக்கிறான் என்பதனை இந்த பாசுரத்துல தெரிவிக்கிறார். அதன் ஆரம்பத்துல சொல்லும் பொழுது என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னா, ஆழ்வார் இந்த காரணத்தை சொல்றார், தமக்கு இந்த பேரு கிடைச்சதுக்கான காரணம் அப்படின்றத சொல்றார். அது என்னன்னு கேட்டா ஒண்ணும் இல்லைன்றதுதான், நிர்ஹேதுக கருணை அப்படின்றதை முன்னாடியே பெருமானில் படை அப்படிங்கிற திருவாய் மொழியிலே அனுபவித்திருப்பீர்கள். அதை ஒரு விதமாக இந்த இடத்திலும் காட்டுகிறார். அப்போ இந்த அவருக்கு ஏற்படக்கூடிய சமிருத்தி எல்லாம் நிர்ஹேதுகமாக ஏற்பட்டது என்பதனை காட்டிக்கொண்டு, இந்த சமிருத்தி இது ஒரு நாளும் நீங்காமல் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதனையும் இதுல பிரார்த்திக்கிறார். எம்பெருமானை பார்த்துத்தான் அருளி செய்யப்படக்கூடியது அப்படின்னு ஒரு புரிய வைக்கணும். ஒரு சங்கதிக்காக சொல்லி இருக்கக்கூடியவர்கள் கேட்க சொன்னார்னு சொன்னதை தவிர அதனால் அவர்களை நோக்கி இந்த பாசுரம் இருப்பதாக நினைக்க வேண்டாம். எம்பெருமானை குறித்துத்தான் பாசுரம். ஆக இது 8வது பாசுரம். இதற்கு மேல் 9ஆம் பாசுரம். இந்த 9ஆம் பாசுரத்துல இனி எங்கு போகின்றதே அப்படின்னு முடிக்கிறார் ஆழ்வார். இதை பார்க்கும் பொழுது ஒரு விதமான வியாக்கியானம் செய்கிறார்கள். எம்பெருமான் என்ன பண்ணுகிறான் அப்படின்னா, ஆழ்வார் சிக்கன புகுந்தேன் அதெல்லாம் சொல்லிட்டார், சிக்கன பிடித்தேன் இதெல்லாம் சொல்லி இருக்கிறார்.
என்ன இருந்தாலும் பகவானுக்கு மனசுல ஓரமா ஒரு சந்தேகம் இருக்கு. இவர் எங்கேயாவது போயிட மாட்டாரோ, போகாமல் இருப்பாரோ, ஒன்னும் போயிடுவாரோ அப்படின்லாம் எம்பெருமானுக்கு சங்கை ஏற்படுறது. சரி, இவருடைய உறுதி எவ்வளவுதான் இருக்கு, எப்படிதான் இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு எம்பெருமான் என்ன பண்றான்னா, ஓரடி விலக பார்க்கிறானாம் எம்பெருமான். இவர் என்னதான் சொல்றார், என்னதான் பண்றாரு பாப்போமே அப்படின்னு நினைத்தாலும் எம்பெருமான் ஒரு காலடி இப்படி வச்சானா. அதை பார்த்தோன்னா ஆழ்வார், உம்மை விட்டு நான் எப்படி இருப்பேன், நீர் போகவே கூடாது, இனி எங்கு போகின்றதே அப்படின்னு ஆழ்வார் அருளி செய்வதாக ஆச்சரியமா காட்டப்படுகிறது. எம்பெருமான் விலக நினைத்தானா அப்படின்னு கேட்டா இல்ல, இவரை பரீட்சிப்பதற்காக ஒரு அடி வச்சானா. அப்பவே ஆழ்வார், இனி எங்க போகிறது, எங்க போறீர் அப்படின்னு கேட்ட உடனே, சரி, இவர் சரியாதான் இருக்கார், இவங்க விட மாட்டார் அப்படின்னு சொல்லி எம்பெருமான் தேறி நிற்கிறான் அப்படின்றது இந்த இடத்துல குறிக்கொள்ள வேண்டியது. எந்தாய் தன் திருவேங்கடத்துள் நின்னாய் இலங்கை செத்தாய் மராமரம் பைந்தாளேழு உருவ ஒரு வாளி கோத்த வில்லா கொந்தாறு தன்னந்துழாயினாய் அமுதே உன்னை என்னுள்ளே குழைத்தயம் மைந்தா வானேரே இனி எங்கு போகின்றதே. பகவான நிறைய விழிச்சொற்களாலே சம்போதனங்களாலே கூப்பிட்டு இனி எங்கு போகின்றதே அப்படின்னு சொல்றார். ஒவ்வொன்றுத்துக்குமே தாற்பயம் உண்டு. அதாவது ஏந்தாய் அப்படின்னு சொன்னா சுவாமி அப்படின்னு, தன் திருவேங்கடத்துள் நின்னாய் அப்படின்னு சொல்லி இந்த சுவாமின்னு சொன்ன, சுவாமின்னு தெரிவித்தார். சுவாமின்றது எப்படி தெரிஞ்சுட்டான்னு கேட்டா, திருமலையில எம்பெருமான் இருப்பது, அங்க நின்று எம்பெருமான் அந்த சம்பந்தத்தை அறிவித்தானாம். தன் திருவேங்கடத்துள் நின்னாய், குளிர்ந்த திருவேங்கடம், அவ்விதமான திருவேங்கடத்துள் நின்னாய் இலங்கை செத்தாய், விரோதிகளை எல்லாம் போக்கக்கூடியவன் அப்படின்றது இலங்கையை அழித்தவனே அப்படின்றதுனால தெரிகிறது. இலங்கை செத்தாய் மராமரம் பைந்தாள் ஏழு உருவ ஒரு வாளி கோத்த வில்லா, வாளி அப்படின்னா அம்பு, வாளி கோத்த அம்பு கோத்த வில்லா அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறார். எப்போ அப்படின்னா மராமரம், 7 மராமரங்கள். இந்த வாலியை கொல்வதற்கான பலம் எம்பெருமானுக்கு, அதாவது சக்கரவர்த்தி திருமகனுக்கு உண்டானு பரீட்சிக்கணும்னு பார்த்தார் சுக்ரீவ மகாராஜர். அப்போ அவருடைய ஒரு மனசுல ஒரு சங்கை, ஒரு சந்தேகம், இவருக்கு அந்த சக்தி உண்டா இல்லையான்னு சொல்லி அதையெல்லாம் எம்பெருமான் போக்கிவிட்டான். அப்ப நான் என்னால முடியும் என்பதனை காட்டினார். அங்க எப்படி மகாராஜரை இசைவித்தானோ எம்பெருமான், அதே போலத்தான் அடியனை இசைவித்தான் என்பதனை இதுல சூச்சனமா காட்டுறார். மராமரம் பைந்தாள் ஏழு உருவ ஒரு வாளி கோத்தவில்லா அப்படின்னு மராமரம், இந்த மராமரங்களினுடைய பைந்தாள் பருத்த அந்த அடிப்பகுதி, அது 7 உருவ, அது உருவும்படியாக ஒரு வாளி, ஒரு அம்பு கோத்த வில்லா அப்படின்னு சொல்லி இதுதான் வார்த்தை. எந்தாய் தன் திருவேங்கடத்துள் நின்னாய் இலங்கை செத்தாய் மராமரம் பைந்தாள் 7 உருவ ஒரு வாளி கோத்த வில்லா கொந்தார் தன்னந்துழாயினாய் அமுதே, கொந்தார் தன்னந்துழாயினாய், நல்லா தழைத்திருக்கக்கூடிய தன்னந்துழாய், திருத்துழாய் மாலையை சாத்திக் கொண்டிருக்கிறார் எம்பெருமான். கொந்தார் தன்னந்துழாயினாய் என்று தெரிவிக்கிறார். கொந்தார் தன்னந்துழாயினாய், அந்த எம்பெருமான் மாலை சாத்திக் கொண்டிருக்கக்கூடிய அழகு, அதை காட்டி இவரை மயக்கிட்டான் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அமுதே, இதெல்லாம் சாத்திக் கொண்டு நிரதிசய போக்கியனாய் இருக்கக்கூடியவனே அப்படின்னு தெரிவிக்கிறார். அதுக்கப்புறம் உன்னை என்னுள்ளே குழைத்த எம்மைந்தா, அதுக்கு மேல எம்பெருமான் ஆழ்வாரோடு கலக்கும் பொழுது எப்படி கலந்தானாம் அப்படின்னா, இவா 2 பேரும் ஒண்ணுதான், ஆழ்வார் எம்பெருமான் வேறையா அப்படின்னு சொல்லலாம்படி அந்த அளவுக்கு எம்பெருமான் சேர்ந்து விட்டானாம். குழைத்த எம்மைந்தா, உன்னை என்னுள்ளே குழைத்த எம்மைந்தா. மைந்தன் அப்படின்ற வார்த்தைக்கு இளைஞன் அப்படின்ற அர்த்தம் உண்டு, அதை நிறைய அர்த்தங்கள் உண்டு. இங்க அவ்விதமாக வியாக்கியானம் சொல்லப்படுகிறது. இவரோட சேர்ந்தானா பகவான், சேர்ந்த உடனே இளைஞனாக தொத்துகிறானாம். எம்மைந்தா வானேரே, வானேரு அதாவது நித்தியசூரிய நாயகன் அப்படின்னு சொல்லி இதுல தாற்பயம். அதை எதுக்கு இங்க காட்டுறார் அப்படின்னா, நித்தியசூரிகளை எப்படி நீ அனுபவிப்பிப்பாயோ அதே போலத்தான் அடியனுக்கும் பண்ணுகிறாய் அப்படின்றத வானேரே அப்படின்னு சொல்லி இவ்வளவும் கூப்பிடுற. இதுல ஒவ்வொரு இடத்துல எம்பெருமானுடைய ஒவ்வொரு குணம். முதல்ல சம்பந்தம், சுவாமி அப்படின்றதுனால சம்பந்தம். அதுக்கப்புறம் திருவேங்கடத்துல இருக்கான்னா சௌலபியம். அதற்கு மேல விரோதிகளை எல்லாம் போக்கக்கூடியவன், அப்போ விரோதி நிவர்த்தகத்துவம். அதற்கு மேல விஸ்வாசத்தை ஏற்படுத்துதல், மகாராஜருக்கு ஏற்படுத்தினா போலே. அதுக்கு மேல ரொம்ப அழகாக இருத்தல், போக்கியனாக இருத்தல். அதுக்கு மேல பிரிக்க ஒண்ணாதபடி கலத்தல்,
இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள், ஒவ்வொன்றும் குணம் இருக்குல்ல, இது எல்லாம் இருக்கு. இப்படிப்பட்டவனாக நீ இருக்க அடியன் உன்னை விடுவேனா? அப்படிப்பட்ட தேவரீர் எங்கு போகின்றதே, தேவரீர் எங்க போகிறது அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறார். அப்போ இதெல்லாம் சொன்னது ஒரு தாற்பயத்தாலதான். இப்படிப்பட்ட தேவரீர், இப்படிப்பட்ட தேவரீர், இப்படிப்பட்ட தேவரீர் எங்க போறது, எங்க போகலாம், போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தாற்பயம். இனி எங்க போகின்றதே, போகலாகாது. ஆழ்வார் சொன்ன உடனே பகவான் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். ஒரு காலடி வச்சா இந்த பாசுரத்தை அருளி செய்கிறார் ஆழ்வார். போகக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்ல எம்பெருமான் மிகவும் மகிழ்ந்திருப்பான். அவனுக்கு ஆழ்வார் போகக்கூடாதுன்னு சொல்ல சொல்ல உகப்பு அதிகமாயிருக்கும். இதுக்கு மேல 10வது பாசுரம், போகின்ற காலங்கள் போய காலங்கள் போகு காலங்கள் தாய் தந்தை உயிராகின்னாய் உன்னை நான் அடைந்தேன் விடுவேனோ பாகின்ற தொல்புகழ் மூவுலகுக்கும் நாதனே பரமா தன் வேங்கடம் மேகின்னாய் தந்துழாய் விரைனாறு கண்ணியனே அப்படின்றது பாசுரம். பாசுரத்திலேயும் எம்பெருமான் பண்ணியிருக்கக்கூடிய பல உபகாரங்களை சொல்லி இப்படிப்பட்ட தேவரீரை அடியன் விடுவேனா அப்படின்னு தெரிவிக்கிறார். போகின்ற காலங்கள் போய காலங்கள் போகு காலங்கள். போகின்ற காலங்கள் அப்படின்னா வர்த்தமான காலம், நிகழ்காலம். போய காலங்கள் கடந்த காலம். அதுமாதிரி போகு காலங்கள் அப்படின்னு சொன்னா வரக்கூடிய, வரவேண்டி இருக்கக்கூடியதான காலங்கள் அப்படின்னு சொல்லி முக்காலத்திலும் தாய் தந்தை உயிராகினாய். ஒரு தாய் பண்ணக்கூடிய உபகாரம், தந்தை பண்ணக்கூடிய உபகாரம், அதற்கு மேல ஆத்மா பண்ணக்கூடிய உபகாரம். பாருங்களேன், உலகத்துல தாய் தன்னுடைய பிள்ளைக்கு பண்ணுவார், தந்தையும் தன்னுடைய பிள்ளைக்கு பண்ணுவான். தான் தனக்கு பண்ணிவான் பாருங்களே, அந்த மாதிரி வேற யாருமே பண்ண முடியாது. பல சந்தர்ப்பங்கள்ல தாய் தகப்பனாவே இருந்தாலும் அவர்கள் தங்களை அழித்து கொண்டு காப்பதுன்றதையும் பல சந்தர்ப்பங்கள்ல பார்க்கிறோம். அப்படி இல்லாமல் சில சந்தர்ப்பங்களிலே தன்னை முடித்து கொண்டு காக்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு யாருமே அந்த அளவுக்கு இருக்க மாட்டார்கள். அதுவும் உண்டு. ஆகையால் ஒரு உயிர் என்பது தன்னை எவ்விதமாக காத்து கொள்ளுமோ, தனக்கு எந்த அளவுக்கு உபகாரம் பண்ணுமோ அந்த அளவுக்கு பண்ணக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம் சொல்லப்படுறது. ஒரு தாய் பண்ணக்கூடிய உபகாரம், தந்தை பண்ணக்கூடிய உபகாரம், தனக்கு அவரவர்கள் பண்ணிக்கொள்ளக்கூடிய உபகாரம், இது எல்லாத்தையும் எம்பெருமான் பண்ணியிருக்கிறான். தாய் தந்தை உயிராகினாய், எல்லா காலத்திலும் இதெல்லாம் பண்ணுகிறான் எம்பெருமான். தாய் தந்தை உயிராகினாய், போகின்ற காலங்கள் போய காலங்கள் போகு காலங்கள் தாய் தந்தை உயிராகினாய் உன்னை நான் அடைந்தேன். அப்படிப்பட்ட உன்னை நான் அடைந்தேன் விடுவேனோ, உன்னை நான் விடுவேனா? பாகின்ற தொல்புகழ் மூவுலகுக்கும் நாதனே பரமா தன் வேங்கடம் மேகினாய். அதுக்கு மேல தெரிவிக்கிறார், பாகின்ற தொல்புகழ் மூவுலகுக்கும் நாதனே. பாகின்ற தொல்புகழ் அப்படின்னு சொல்லி, பாகின்ற தொல்புகழ், பாகின்னு சொன்னா பரவக்கூடியதான அர்த்தம். பரவக்கூடியதான தொல்புகழ், எம்பெருமானுடைய புகழ், கல்யாண குணங்கள். தொல் புகழ்ன்றதுனால இன்னைக்கு புதுசா வந்ததுன்னு கிடையாது, எண்ணிலேந்து இருக்கக்கூடியது. அப்ப எம்பெருமான் எப்போலேந்து இருக்கானோ அப்பெல்லாம் இருக்கக்கூடியது, சுவாபாவிகம் இயற்கையா இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். ஆனா தொல் புகழ்ன்றதுக்கான அர்த்தம் பாகின்ன தொல்புகழ், எல்லா இடத்திலும் பரவி இருக்கக்கூடியதான தேவரீருடைய கல்யாண குணங்கள். பாகின்ன தொல்புகழ் மூவுலகுக்கும் நாதனே. அதற்கு மேல தெரிவிக்கிறார், மூவுலகுக்கும் நாதனே, மூவுலகங்களுக்கும் நாதனா இருக்கக்கூடியவனே. பரமா சர்வாதிகன், அவ்வளோ மேன்மை கொண்டவன். பரமா தன் வேங்கடம் மேகினாய், அவ்வளோ பரத்துவம் இருந்தாலும் இதோ குளிர்ந்த வேங்கடத்துல வந்து சுலபனாக இருக்கிறாயே அப்படின்னு சொல்லிட்டு, தந்துழாய் விரனாறு கண்ணியனே. அழகான திருத்துழாய், அந்த திருத்துழாய் நறுமணம் கொண்டதாக இருக்கிறது, குளிர்ந்ததாக இருக்கிறது. அவிதமான திருத்துழாய் மாலையாலே அலங்கிருத்தனாய் இருக்கக்கூடியவனே. தந்துழாய் விரைனாறு கண்ணியனே. கண்ணீரது வார்த்தை, கண்ணீர வார்த்தை மாலையை சொல்லக்கூடிய வார்த்தை. தந்துழாய் விரைனாறு கண்ணியனே அப்படின்னு சொல்லி பெருமானை பலவிதமாக கூப்பிட்டு, அவன் தாயாக தந்தையாக இப்படியெல்லாம் பலவிதமான உபகாரங்களை பண்ணியிருக்கிறான். அவரவர்கள் பண்ணக்கூடிய உபகாரங்களை எல்லாம் பண்ணியிருக்கிறான். அந்த நன்மைகளை எல்லாம் செய்யக்கூடியவனே, உன்னை போய் நான் எப்படி விடுவேன்? உன்னை அடியனால விடவே முடியாது என்பதனை இதுல தெரிவிக்கிறார். பாகின்ன தொல்புகழ் மூவுலகுக்கும் நாதனே பரமா அப்படின்னு சொல்லி, இந்த குணங்களை உடையவனாய் மூவுலகுக்கும் நாதனா இருக்கக்கூடியவன் அப்படின்னு இது மாதிரி பல விஷயங்களை இதுல சொல்லியிருக்கிறார். உன்னை நான் அடைந்தேன்
விடுவேனோ. ஆக திருவாய்மொழியிலே மறுபடியும் சொல்லுவது என்ன அப்படின்னு சொன்னா, உன்னை நான் விடுவேனோ, விடுவேனா விடமாட்டேன் அப்படின்னு தெரிவிச்சுட்டே வரார். ஆக இந்த 10 பாசுரங்கள்ல எம்பெருமானுக்கு மாசுச்சகா, நான் உன்னை விடமாட்டேன்பா, நீ கவலைப்படாதேன்னு சொல்லிட்டார் ஆழ்வார். சொன்ன ஆழ்வார் கடைசியில பலஸ்ருதி அருளி செய்கிறார். கண்ணி தன்னந்துழாய் முடி கமலத்தடம் பெருங்கண்ணனை புகழ் நன்னி தென் குருகூர் சடகோபன் மாறன் சொன்ன எண்ணில் சோர்வில் அந்தாரி ஆயிரத்தொழிவையும் ஓர் பத்திசையொடும் பண்ணில் பாட வல்லாரவர் கேசவன் தமரே. கண்ணி தன்னந்துழாய் முடி கமலத்தடம் பெருங்கண்ணன், எம்பெருமான் இப்படி சொல்லப்படுகிறான். நல்லா பெருசா இருக்கக்கூடிய கண் படைத்தவன் எம்பெருமான் தெரிவிக்கிறார். தடம் பெரும் கண்ணன், பெரும்னு சொன்னாலும் பெருசு, தடம்னு சொன்னாலும் பெருசு. சுவாமி எப்படி சுவாமி அப்படின்னா, ஒண்ணு விசாலமா இருக்குன்னு அர்த்தம், ஒண்ணு நீண்டு இருக்குன்னு அர்த்தம். ஆக தடம் பெரும் கண்ணன் அவன் எப்படி இருக்கான்? கண்ணி தன்னந்துழாய் முடி, திருமுடியிலே ஒரு மாலையாக இருக்கக்கூடிய தன்னந்துழாய், குளிர்ந்த அழகான திருத்துழாயை தரித்து கொண்டிருக்கிறான். அப்போ கண்ணி தன்னந்துழாய் முடி கமல தடம் பெரும் கண்ணன், கமலம் போல தடம் பெரும் கண் படைத்தவன். அப்படிப்பட்ட எம்பெருமானை புகழ் நன்னி தென்குருகூர் சடகோபன் மாறன் சொன்ன அந்த எம்பெருமான் கண்ணன் இருக்கானா, அந்த கண்ணனுடைய புகழ் நன்னி, அந்த எம்பெருமானுடைய புகழை நன்னி, அதை நன்னாக கிட்டி அப்படின்னு சொல்லி அர்த்தம். எந்த குணம் அப்படின்னா, நான் பார்த்தோம் இல்லையா ஆரம்பத்திலேயே, எம்பெருமானுக்கு ஆழ்வாரிடத்தில் இருக்கக்கூடிய பிரீத்தி அபினிவேசம், அந்த குணத்தை பத்தி தானே நிறைய இடங்கள்ல பேசியிருக்காரு. அந்த எம்பெருமான் சில பாசுரங்கள்ல விடுவேணும்னு சொல்றாரு அப்படின்னா, அங்க கூட என்ன தெரிகிறது? அந்த அளவுக்கு இவர் விடாமல் இருக்கணும்ன்ற எதிர்பார்ப்பு பகவானுக்கு இருப்பதனாலதானே திருவி சொல்றார் விடமாட்டேன்னு சொல்லி. அப்ப இந்த பாசுரங்கள் எல்லாவற்றிலும் அந்த எம்பெருமானுக்கு ஆழ்வார் மேல இருக்கக்கூடிய அபினிவேசம் காட்டப்பட்டிருக்கிறது. அந்த அபினிவேசத்தை நன்னி, நன்னா கிட்டி, நன்னா அவகாசித்து, எண்ணில் சோர்வில் அந்தாதி ஆயிரத்தொழிவையும் ஒரு பத்திசையோடும், அதில் புகழ் நன்னி தென்குருகூர் சடகோபன் மாறன் சொன்னான். திருக்குருகூருக்கு நாயகரான ஆழ்வார், மாறனாக இருக்கக்கூடிய ஆழ்வார், புகழ் நன்னி தென்குருகூர் சடகோபன் மாறன் சொன்ன எண்ணில் சோர்வில் அந்தாதி, எண்ணத்துல சோர்வே இல்லாத பாசுரங்களா இந்த பாசுரங்கள். என்ன எண்ணம் அப்படின்னா, எம்பெருமானுக்கு ஆழ்வார குறிச்ச எண்ணம் இருக்கு இல்லையா, அந்த எண்ணத்தை பத்தி ரொம்ப அழகாக காட்டிட்டு வரான். அதுல ஒன்னும் சோராமல் சரியா காட்டிட்டாராம். எம்பெருமானுடைய ஆழ்வாரை குறித்த எண்ணம் எப்படிப்பட்டதுன்றதை காட்டிட்டாராம். அதுதான் எண்ணில் சோர்வில் அந்தாதி ஆயிரத்துள் இவையுமோர் 10 இசையோடும் பண்ணில் பாடவல்லார். இசையோடு பண்ணிலே பாடக்கூடியவர்கள் என்ன அப்படின்னு கேட்டா, பண்ணில் பாடவல்லார் அவர் கேசவன் தமரே. இந்த பாசுரங்களை யாரெல்லாம் பாடுகிறார்களோ, பாடக்கூடியவர்கள் எல்லாரும் என்னதுன்னு கேட்டா கேசவன் தமரே, கேசவன் தமர்களாக அவர்கள் இருப்பார்கள், ஆகிறார்கள் என்பதனை இந்த இடத்துல தெரிவிக்கிறார். ஆகையால் இந்த பாசுரங்களை பாடக்கூடியவர்கள் எம்பெருமானுக்கு அடியவர்கள் ஆகிறார்கள். அதுல இன்னாரணி யாருன்னு வாசி கிடையாது. பாடக்கூடிய இப்படிப்பட்டவர்கள், பாடக்கூடிய அந்தணர்கள், பாடக்கூடிய இவர்கள் அவர்கள், அதெல்லாம் ஒண்ணு இல்லை பாருங்களா. பாடவல்லார் யாரா இருந்தாலும் எல்லாருக்கும் அதேதான், ஒரே பேரு தான். என்னது? கேசவன் தமர் அப்படின்னு. தொண்டர்கள், கேசவன் தொண்டர்கள், கேசவன் தமர்கள் என்று ஒரே கூட்டம் தான். அதுல எந்த பாகுபாடுகளும் ஒண்ணும் கிடையாது. எல்லாரும் கேசவன் தமர் என்பதிலே அவர்கள் சேருவார்கள் என்பதனை சொல்லி இந்த திருவாய்மொழியை முடிகிறார் ஆழ்வார். ஆக இந்த திருவாய்மொழியில முக்கியமான விஷயங்களை பார்த்தோம் என்றால், பகவானை பிரிய மாட்டேன், பிரிய முடியாது இனிமேல் என்பதனை ஆழ்வார் தெரிவிப்பதை நன்கு பார்த்தோம். ஆகையால் தான் இது மாசுச்சக. யாருடைய மாசுச்சக? ஆழ்வாருடைய எம்பெருமானை குறித்த மாசுச்சக. வருத்தப்படாதே, கவலை கொள்ளாதே அப்படின்ற திருவாய்மொழி. அதற்கு மேல ஆழ்வார் மேல எம்பெருமானுக்கு எந்த அளவுக்கு பிரீத்தி உண்டு என்று காட்டினதான ஒரு திருவாய்மொழி. எங்கும் பக்கநோக்கரியான ஆழ்வாரையே பார்த்துட்டு எம்பெருமான். இன்றளவும் கூட பெரிய பெருமாள் திருவரங்கத்தில் சேவித்தீர்களே ஆனால், பெரிய பெருமாள் பள்ளி கொண்டிருக்கிறார், தெற்கு நோக்கி பள்ளி கொண்டிருக்கிறார், தெற்கு நோக்கி பள்ளி கொண்டிருக்கிறார். அவருக்கு நேர்ல பார்த்தோமே ஆனால் நம்மாழ்வாருடைய சன்னதி எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டா, கிட்டத்தட்ட
எம்பெருமானுடைய திருமுக மண்டலம் அந்த திருமுக மண்டலத்துக்கு ஒரு நேர்கோட்டில் தான் இருக்கார். அதாவது நம்மாழ்வாருடைய சன்னதி அங்கதான் உள்ளது. அதை சொல்லுவது உண்டு. எம்பெருமான் பக்கனோ கரியான் அப்படின்னு சொன்னா அர்ச்சா திருமேனியாக நம்மாழ்வார் எழுந்தருளும் பொழுதும் கூட தான் கட்டாட்சிக்கும்படியாக பார்க்கும்படியாக சரியா நேரா வச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி இவ்விதமாக சொல்வதுண்டு. அவர் எங்கும் பக்கனோ கரியான் ஆழ்வார் மேல அந்த அளவுக்கு பிரீத்தின்னு பார்த்தோம். அந்த பிரீத்தி ஆழ்வார் அளவும் நிற்கவில்லை, நம்மளவும் ஏறி பாய்கிறது. செடியார் நோய்கள் எல்லாம் துறந்து எமர் கீழ்மேல் எழுபிறப்பும் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். அவ்விதமாக பல விஷயங்கள் இந்த திருவாய்மொழியிலே கூறப்பட்டிருக்கின்றன. அதுல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமயம் கொஞ்சம் அதிகமாகவே தான் எடுத்துட்டு நினைக்கிறேன். இருந்தாலும் விஷயங்களை கருதி ஓரளவுக்கு எல்லாத்தையும் சொல்லிவிட்டேன். ஆனா திருவாய்மொழி அப்படின்றது ஒவ்வொரு வார்த்தையிலும் இன்னும் எவ்வளவோ அனுபவங்கள் ஆச்சாரியர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஆகையால் முழுக்க சொல்லிவிட்டேன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவுதான் சொல்ல முடியுமே தவிர அதுக்கு மேல முழுக்க சொன்னோம் அப்படின்னு சொல்லவே முடியாது. இன்னும் நிறைய நிறைய இதுல புரிந்து கொள்ள வேண்டியது, கேட்டுக்கொள்ள வேண்டியது, அனுஷ்டான பரியந்தமாக கொண்டு வர வேண்டிய அம்சங்கள்னு சொல்லி நிறைய உள்ளன. ஆக இந்த திருவாய்மொழி ஒரு விதமாக அனுபவித்து நிற்கிறோம். ஸ்ரீமதே ரம்யஜாமா திருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால். இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே.